நான் இந்த பாதையில் வந்தது ஏதோ தற்செயலாக வரல, இன்னைக்கு நேற்று வரல. 60 வருஷமாகுது நான் இந்த பாதையில் வந்து. இந்த 60 வருஷமாகவும் இதை ஆராய்ச்சி பண்ணேன். கடவுள் இருக்குதா இல்லையா, கடவுள் ஏற்றத்தாழ்வு உண்டாக்குறாரா உலகத்தில், கடவுள் மனிதனுக்கு இன்ப துன்பத்தை கொடுக்குறாரா அப்படின்னு. சும்மானா கோவிலை கட்டிட்டு கடவுள்னு சொல்கிறாங்களா? கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்பத்தை கொடுத்து ஒருத்தனை துன்பத்திலாக்கி, ஒருத்தனை திடகாத்தமாக்கி, ஒருத்தனை நோயாளியாக்கி, இதெல்லாம் கடவுள் செய்கிறாரா? அப்போ கடவுளுக்கு இது ஏற்றத்தாழ்வு வருமா? ஒரு தாய் 4 புள்ளையை பெற்றுனா, கெட்ட புள்ளியாக இருந்தால் கூட 4 புள்ளையும் ஒன்றா ஒரே மாதிரி பார்க்குறவங்க தான் தாய். வேற்றுமையை பார்க்குறான்னா மாற்றம் தாயாக இருப்பார். அப்போ கடவுள் படைப்பில் இந்த ஏற்றத்தாழ்வு ஏன் வந்ததுன்னு 60 வருஷம் ஆராய்ச்சி. அப்போ நம்ம படுற துன்பத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லை. நம்ம செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை அமையுது. இது அறியாமையில் நம்ம 2 விஷயத்த பேசுகிறோம். இங்கே எங்கேயாவது கடவுளுக்கு வேலைக்கிறான்னு பாருங்க. ஆதிக்கு முன்னும் அனாதியும் என்னடி செஞ்சு அந்த கருகுழி முந்த இருளரை சிங்கா ஆதியாய் வந்த அரும்பொருள் ஏதடி சிங்கி சோதியில் ஆதி சொரூபமா சோதியில் ஆதி சொரூபமான இழுத்தது சிங்கா. அப்போ சோதியில் ஆதி அது ஒரு உருவமாச்சு, சொரூபமான உருவம். அந்த உருவமாக ஒன்றோட ஒன்றா இணைஞ்சது. இது கேள்வி பதில் மாதிரி இருக்கும். ஒரு ஆம்பளை கேட்டு ஒரு பொம்பளை பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். சொல்கிறாரு, சோதியில் ஆதி சொரூபமானது எப்படி சிங்கி வேதமாம் முப்பொருளாம் ஒன்றாய் முடிந்தது சிங்கம். அப்போ வேதம்ன்றது என்னன்னா அகார உகாரம் உகாரம். இது தனித்தனியாக இருந்த பொருள் தான், ஆனால் ஒன்றோட ஒன்றா போய் இணைஞ்சதால் நம்ம உருவாங்க. முப்பொருள் என்று நீ முன் சொன்னது யாரடி சிங்கி? முப்பொருள் என்று நீ முன் சொன்னது யாரடி சிங்கி? அப்பனும் 1000 மதியாம் நாமடா சிங்கம். இது எப்படி ஒன்று கொடுச்சு, நம்ம எப்படி ஒன்று போட்டோம்னு இது யார் சொன்னது? எனக்கு அப்பா அம்மா சொன்னாங்க, அவங்களுக்கு அப்பா அம்மா சொன்னாங்க, முன்னே இருந்தவங்க சொன்னது தான்டா. இது ஒன்றும் கடவுள் வந்து உலகத்துக்கு சொல்லலை அப்படின்றார். எப்படி உலகில் இப்படி உருவானோம் சிங்கி? இந்த உலகத்தில் நம்ம எப்படி உருவானோம்? எப்படி உலகில் இப்படி உருவானோம் சிங்கி அப்பனும் தன் நட்புக்கு ஒப்பிய தயாலே சிங்கா. அப்பனுடைய கட்டாயத்துக்கு அம்மா ஒத்துக்கலைன்னு சொன்னால் நீ என்ன இல்லை நானும் இல்லை. அப்போ அப்பனுடைய நட்புக்கு தாய் ஒத்துக்கின்றால தான் நீ பிறந்த நான் பிறந்த. அப்போ இந்த உலகம் எப்படி உற்பத்தி ஆச்சு அப்படின்னா சக்தி சிவனுடைய நட்பால் இந்த உலகம் உற்பத்தி ஆச்சு. இந்த உலகத்தில் தாயும் தந்தையால் உலகம் உற்பத்தி ஆச்சு. அது மனித இனம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு உயிரினங்களும் அப்படிலாம் உருவாச்சு. அப்போது இதெல்லாம் நமக்கு தெரியாத நம்ம போட்டுன்னு குழப்பிக்கின்னு இருக்கக்கூடாது. பராபரத்தில் பஞ்சவண்ணம் ஏதடி சிங்கி அது வேறாகி தூரான விந்து நிறமடா சிங்கா. நமக்கு விந்து வருத அதனுடைய நிறம் என்னன்னா ஆகாயத்தினுடைய நிறம். அப்போ அந்த விந்து எங்கே உருவாச்சுன்னா ஆகாயத்தில் உருவான விதைடாதுன்னு. இதெல்லாம் நமக்கு தெரியாத கடவுளை பற்றியே தெரிஞ்சிக்க முடியாது. முதல்ல சும்மானா கற்பனையிலே தான் சுற்றினுக்கணும். ஒன்றுக்குள் 5 உண்டானது எப்படி சிங்கி ஒன்றோடு ஒன்றாக ஓடி இணைந்தது சிங்கம். நீரோட நெருப்பு சேர்ந்தது, நெருப்போட காற்று சேர்ந்து, காற்றோட மண் சேர்ந்தது, இப்படி ஒன்னோட ஒன்று ஓடி இணைஞ்சது இந்த உடல். ஒரு முஸ்லீம் எழுதுகிறார், இதெல்லாம் தெரியாம மூளை குகைக்குள்ளே முற்றுடர் ஏதடி சிங்கி அது நாதத்தில் 50 நட்பாய் உதித்தது சிங்கம். தந்தையினுடைய விந்து வரும்போது ஓசை இல்லைன்னு சொன்னால் அது கரு உருவாகாது. அப்போது அது ஓசையோடு தான் உருவாகி, அந்த ஓசை தான் உயிர். அப்போது 2 விதமான விந்துக்கள் இருக்குது, ஸ்தூல விந்து சூட்சம விந்து. சூட்சம விந்துன்றது புருவ மையத்திலேருந்து இறங்குது,
ஆணும் பெண்ணும் புணர்வு பண்ணும்போது அந்த உணர்ச்சியில் ஒரு வினாடி கண்ணு மூடுவோம். அந்த கண்ணை மூடும் போது விழுற விந்து தான் கரு உருவாகும். அப்போ அது இருட்டில் தான் உருவாச்சு, வெளிச்சத்தில் உருவாகுது. இதையெல்லாம் நம்ம எதையும் தெரிஞ்சுக்காத கடவுளை பற்றி பேசி 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 காலத்தை வீணாக்கி மனிதனை முட்டாளாக்கி விட்டுறோம். நம்ம எப்படி உருவானோம், இந்த உலகத்துக்கு எப்படி வந்தோம், ஏன் வந்தோம், எதை அடைய வந்தோம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கவே இல்லை. மூல குகை என்னும் கோட்டைக்கு அரசரி யார் சிங்கி. மூலக்கோட்டத்தில் உருவானன்னு சொன்னேன், அதுக்கு ராஜா யார்? அதனால் சொல்கிறாரு, மூல குகை என்னும் கோட்டைக்கு அரசர் யார் சிங்கி, முப்பொருள் ஒன்றாய் முடிந்த நினைவடா சிங்கா. மனுஷனுக்கு நினைவு இல்லைன்னா உயிர் இல்லை இல்லையா? நினைவு இல்லைன்னா ஒரு செயல் இல்லை. அப்போது மனிதனை ஆட்டி படைச்சு மனிதனுக்கு அரசனாகிறது அவன் நினைவு தான். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் ஆராயணும். இதெல்லாம் ஆராயாமல் கடவுளை பற்றி எதுவும் தெரிஞ்சிக்க முடியாது. சும்மா ஏதோ கத்திட்டு போக வேண்டியதுதான் கடவுளை பற்றி. கடவுளை பற்றி பேசி 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 இந்த உலகமே கெட்டு போயிடுச்சு. உலகமே மூடத்தனமாக போயிடுச்சு. உலகமே அறியாமையில் போயிடுச்சு. கடவுளை பற்றி பேசணுன்னா நீ கடவுளை கண்டவனாகணும். நீ கடவுளை பற்றி பேசினா கடவுளை உணர்ந்தவனாக இருக்கணும். ஆனால் புக்கில் கடவுளை பற்றி பேசி 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 நீயும் முட்டாளாக இருக்கிறவனையும் முட்டாளாக்கி இருக்குது இந்த உலகம். போகட்டும், எப்படியாவது நம்மளால் முடிஞ்சதை நம்ம சொல்லுவோம். எடுக்கட்டும், எடுக்கலன்னா போட்டோம் சொல்லணும். கடைசி கேள்வியா, இகதேசிக்கும் பரதேசிக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லுங்க. இகதேசி பரதேசி, நீங்க ஒரு தடவை பரதேசிக்கும் வேலை சொல்லியிருக்கீங்க. எனக்கு பரதேசி சொல்லி திட்டினா எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அதனால அந்த கேள்வி கேட்குறேன். இகதேசி குடும்பத்தை தேடுறவனுக்கு பேர் இகதேசி. கீழே உலகத்தில் தேடுறத பொண்ணு, பொருள், சொத்து, சுகம், கணவன், மனைவி, பிள்ளைகள் அப்படின்னு தேடுறது இகதேசி. இகம்னா கீழேன்னு அவனுக்கு பேர் இகதேசி. இந்த கீழே தேடுறதெல்லாம் விட்டுட்டு பரத்தில் தேடுறான் பரதேசி. பரத்தில் யாரை தேடுறான்னா அவன் உலகத்தை மறந்து கடவுளை தேடுறான். அதனால தான் நான் சொன்னேன், என்னை பரதேசின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம்னா என் வேலை அதுதான். அதனால பரதேசின்னா இறைவனை தேடுறவன், இகதேசின்னா குடும்பத்தை தேடுறவன். இகதேசிக்கு பாசம், பற்று, பரிவு, இன்பம், துன்பம் எல்லாம் உண்டு. பரதேசிக்கு இன்பம் இல்லை, துன்பம் இல்லை, பாசம் இல்லை, எதுவும் இல்லை. அதனால பரதேசிக்கு அதனால சொன்னான், அருமீன் அருமீன் ஆசையே அருமீன் ஈசனுடன் ஆசை அருமீன். கடவுள்கிட்ட இருக்கிற நான் ஆசைப்பட ஒன்றுன்னா உன்னை மாயை வச்சு ரோட்டில் போட்டுருக்கேங்க. கடவுள்கிட்ட இருக்கும்போது கூட ஆசை இல்லாத கடவுள் கூட உறவாடு. ஒரு மனுஷன் கூட உறவாடா, இவரை காப்பாற்றிடுவார், இவர் நம்மளுக்கு உதவி செய்துருவார் அப்படின்னு நினச்சின்னு உறவாடு. ஏதோ மனுஷனை பார்த்தோம் உறவாடுறோம். அப்படி ஆசைப்படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள். நீ எவ்வளோ ஆசையை உள்ளத்தில் வளர்க்குறியோ அவ்வளோ உனக்கு துன்பம் சூழ்ந்துடும். ஆசை விட விட ஆனந்தமாமே அப்படின்னு. ஆசையை எவ்வளோ நீ வானா வானா வானான்னு ஓடுறே, நீ ஆனந்தமாக வாழ்க்கை நடத்துவ அப்படின்னு. அப்போ பரதேசி ஆசையை விட்டு ஆனந்தத்தில் இருக்கிறோம், இகதேசி ஆசையை பட்டு துன்பத்தில் இருக்கிறோம். இகதேசி சொல்லு சொல்றதுக்கு எதுவும் இல்லையா? இப்போ 2ஆம் கட்ட நிலைமையில தான் நம்ம இருக்கோம். இகதேசியும் இல்லாம பரதேசியும் இல்லாம நடுநிலையில தான் போயிட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி குடும்பத்தையும் ஒரு கையில பிடிக்கணும், கடவுளையும் ஒரு கையில பிடிக்கணும் சொல்றீங்க. அதனால அப்படிதான் போயிட்டு இருக்கு இந்த பாடத்தை வாங்கிட்டு இருக்கோம் உங்களுடைய நிலைமை. நான் இந்த பாதையில வந்தது ஏதோ தற்செயல வரல, இன்னைக்கு நேற்று வரல. 60 வருஷமாகுது நான் இந்த பாதையில வந்து. இந்த 60 வருஷமாகவும் இதை ஆராய்ச்சி பண்ணேன். கடவுள் இருக்குதா இல்லையா, கடவுள் ஏற்றத்தாழ்வு உண்டாக்குறாரா உலகத்தில், கடவுள் மனிதனுக்கு இன்ப துன்பத்தை கொடுக்குறாரா அப்படின்னு. சும்மானா கோவிலை கட்டிட்டு கடவுள் கடவுள்னு சொல்கிறாங்களா? கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்பத்தை கொடுத்து ஒருத்தனை துன்பத்திலாக்கி, ஒருத்தனை திடகாத்தமாக்கி, ஒருத்தனை நோயாளியாக்கி, இதெல்லாம் கடவுள் செய்தாரா? அப்போ கடவுளுக்கு இது ஏற்றத்தாழ்வு வருமா? ஒரு தாய் 4 புள்ளையை பெற்றுனா கெட்ட புள்ளியாக இருந்தால் கூட 4 புள்ளையும் ஒன்றா ஒரே மாதிரி பார்க்குறவ தான் தாய். வேற்றுமையை பார்க்குறான்னா மாற்றம் தாயாக இருப்பார். அப்போ கடவுள் படைப்பில் இந்த ஏற்றத்தாழ்வு ஏன் வந்ததுன்னு 60 வருஷம் ஆராய்ச்சி.
அப்போ நம்ம படுற துன்பத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லை. நம்ம செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை அமையுது. இது அறியாமையில் நம்ம ரெண்டு விஷயத்த பேசுகிறோம். நான் எவ்வளோ கோவிலுங்க சுற்றினேன், எவ்வளோ கடவுளுங்க கும்பிட்டேன், கடவுள் எனக்கு என்ன இந்த மாதிரி தண்டனை கொடுத்துட்டானேன்றோம். இல்லைன்னா எவ்வளோ பாடுபட்டங்க, என் விதி என்ன இப்படி ஆக்கிடுச்சுன்றோம். இங்கே விதியும் நமக்கு தண்டனை கொடுக்கறதில்லை, நம்ம கடவுளும் தண்டனை கொடுக்கறதில்ல. நம்ம செய்த நன்மை தீமை நமக்கு தண்டனை கொடுக்கட்டும், நம்ம செய்த நன்மை தீமை நமக்கு இன்பத்தை கொடுக்கட்டும். ரெண்டுமே நான் இந்த பிரிவில் என்னென்ன செய்யணும் அடுத்த பிரிவில் அதை அனுபவிக்கிறோம். அதனால தான் நான் பல வீடியோக்களை சொல்கிறேன், நம்மளை விட தாழ்ந்துக்கிறான், அவனை இழிவுபடுத்தாதீங்க. நாளைக்கு அவனை விட தாழ்ந்து நம்மளை 10 பேர் இழிவுபடுத்துவான். அவன் வாழ்க்கையை அவன் வாழ்ந்துட்டு போகிறான், நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போகணும். ஒருத்தனை உயர்த்தி ஒருத்தனை நீ எப்போ இன்னொருத்தனை உயர்த்துறியோ இன்னொரு இடத்துல நீ தாழ்ந்து போயிடுவ. யாரும் உன்னை விட உயர்ந்தவன் இல்லை, யாரும் உன்னை விட தாழ்ந்தவன் இல்லை உலகத்தில். மொத்தத்தில் உலகத்தில் யாருமே உயர்ந்தவன் இல்லை, இறைவனை தவிர எவனும் உயர்ந்தவன் இல்லை. எல்லாரும் மண்ணுக்கு போகிறவன் தான். அவனுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி, அவன் செய்த நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய வாழ்க்கை அமையுது. அந்த வாழ்க்கை அமைஞ்ச வாழ்க்கையை சீராக பயன்படுத்தி ஏற்றத்தாழ்வு இல்லாத எல்லாரும் ஒன்று தான் அப்படின்ற வாழ்ந்தால் அது அடுத்த பிறவியில் உனக்கு பலன் தரும். இப்போ இந்த பிறவியில் நீ பரதேசியா வாழல, ஏகதேசியா வாழற. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உனக்கு அதை பற்றி தெரியாது. தெரியாம நீ கல்யாணம் பண்ண, ஒரு கணவனை கட்டிக்கினேன், 2 குழந்தைய பெற்றுக்கினேன், வாழ்ந்துன்னுக்குற. இப்போ நான் பரதேசியாக போறேன்னா அதை விட்டீங்கன்னா அந்த குழந்தைங்க ஏகதேசியா போயிடும். அதனால அப்படிலாம் விடக்கூடாது, அது உன் கடமை. அதுங்களுக்கு என்னென்ன படிக்க வைக்கணும், என்னென்ன வேலை கொடுக்கணும், என்னென்ன கல்யாணம் பண்ணணும், அதெல்லாம் உன் கடமை செய்யணும். ஆனால் இந்த கடமைகளை என் பேர் செல்வம், நான் பாடியிலிருந்து வரேன். இந்த இப்போ பார்த்தா ஊரில் எல்லா ஊர்லேயும் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த கும்பாபிஷேகத்துக்கும் அதை வச்சு நடத்துறவங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா? ஏன்டா நிறைய பேர் இப்போ இந்த கும்பாபிஷேகம் பண்ணுற இந்த ஹெட்டாக இருக்காங்க இல்லையா, அவங்க நிறைய பேர் தவறிடுறாங்க. அப்போ கும்பாபிஷேகத்துக்கும் அந்த ஆளுக்கு என்ன சம்பந்தம்? கும்பாபிஷேகத்துக்கும் அந்த ஆளுக்கும் ஒரு சம்பந்தமாக கிடையாது. தனிப்பட்ட முறையில் ஒரு ஆள் கும்பாபிஷேகம் பண்ணால் அப்போ கடவுள் பார்க்குறான், ஆஹா இவன் தான் நல்லவன், இவன் ஒருத்தன் தான் உலகத்துக்காக வாழறான், இவனை நம்ம கூட கூப்பிட்டுக்கணும்னு கூப்பிட்டுக்கிறான். கும்பாபிஷேகத்தை கெடுத்துன்னுக்கிறவன் கடவுளை இல்லைன்றவன் நீ 100 வருஷம் இங்கேயே இருன்னு விட்டுறான். இந்த வித்தியாசம். ஏன்னா கெட்டவனை என் கூட வச்சுக்க முடியுமா? முடியாது. நல்லவனை வச்சுக்கலாம் இல்லை. கும்பாபிஷேகம் பண்ணுவான், தன்னையே இழந்து கும்பாபிஷேகம் பண்ணுறான், எவ்வளோ பணம் செலவு பண்ணுறான். இப்போ நான் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் உடம்பு சரியில்லை தானே. இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது ஒரு வாட்டி விழுந்தேன், ஆனால் சுதாரிச்சுக்கினேன். இப்போ சமாதி கும்பாபிஷேகம் ஆகும்போது ஒரு வாட்டி விழுந்தேன், சமாளிச்சுக்கினேன். இந்த இப்போ கும்பாபிஷேகம் ஆன உடனே ரொம்ப டேஞ்சர் ஆகிட்டேன் இல்லையா? இது ஏன்னா இது ஏதோ நான் இந்த பாதையில் இருக்கிறதால நான் தப்பிச்சுக்கிறேன். இந்த பாதையில் இல்லைன்னா என் கதையை முடிஞ்சிருக்கும். இதுதான் ஒவ்வொரு கோவில் கட்டி தனிப்பட்ட மனுஷன். இப்போ கூட இந்த இதில் திருப்பூர்காரங்க ஒரு ஏக்கர் இடம் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ மலேசியாவில் எனக்கு கோயில் கட்டிக்கிறாங்க, கனடாவில் கோயில் கட்டுறாங்க. இப்போ இங்கே ஒரு இடம் வாங்கி 1 ஏக்கர் இடம் வாங்கி கோயில் கட்டுறாங்க. அவங்களுக்கு கூட நான் தான் வான் பண்ணேன். தனிப்பட்ட முறையில் இடம் நீ வாங்கிட்டேன், ஆனால் கோவில் கட்டுறதை தனிப்பட்ட முறையில் கட்டாதீங்க, அது பாதிப்பை உண்டாக்கிடும். ஒரு 10 பேரை சேர்ந்து செய்யுங்க, பாதிப்பு வராதுன்னு. அது மாதிரி இந்த தனிப்பட்ட முறையில் செய்யும்போது இறைவன் பார்க்குறான், இவன் ஒருத்தன் தான் நல்லவங்க வாடான்னு கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறான். கடவுளே இல்லைன்னு கடவுளை பற்றி பேசி கடவுளையே திட்டணும், இவனை பக்கம் கூட சேர்க்கக்கூடாது, 100 வருஷம் இங்கேயே விட்டு வைக்கிறான். இதான் வித்தியாசம். சொல். அப்புறம் அழுக்கணி சித்தர் ஒரு பாட்டு கேட்பாரு, அந்தரத்தை வில்லாக்கி 5 இடத்தை அம்பாக்கி மத்திர தேரேறியல்லோ சந்திரனும் சூரியனும் தாண்டவக்க காரணத்தே. அந்த பாட்டுக்கு பொருள் கொஞ்சம் வரும். என்ன சொல்றாரு அவரு? அந்தரத்தை வில்லாக்கணும். எங்க தலைய பார்வை பெண்ணு கால் கட்டவரில் பார்த்து நடக்கணும். நடந்தா பூமியில ஒரு பெண்ணு கால் கட்டவரில் பார்த்தா நடக்கணும், அக்கம் பக்கம் பார்த்துன்னு போகக்கூடாது. ஆண் நிமிர்ந்து தான் நடக்கணும், குனிஞ்சு நடக்கக்கூடாது. அப்போ இந்த அந்தரத்தை பார்க்கும்போது அந்தரத்தை தலையை வில்லு மாதிரி ஆயிடும். இப்படி பாரு, பார்த்தீங்கன்னா தலை அந்த புருவம் வில்லு மாதிரி இருக்கும். அதில் சந்திரனும் சூரியனும், சந்திரகலை சூரியகலையும் அது காட்டில் வேட்டையாடும்.
அது கடவுள் வழிபாடு. சொல்லு. அதுதான் கேட்டேன். இந்த பஞ்சாட்சரம்ன்ற வார்த்தை இங்கே உடல் முழுக்க இருக்குது, அதை அங்கே ஆக்கணும். சரி. அதனால தான் நமச்சிவாயம்னா கடவுள் இல்லை, சரி. நமச்சிவாயம்னா நீ தான். நான்னா மண், மான்னா தண்ணி, சீனா நெருப்பு, வானா காற்று, யானா ஆகாயம். இந்த 5 சேர்ந்ததான் உடல். இதுக்குள்ளதான் கடவுள் இருக்கிறார். அதனால சொன்னார், நமச்சிவாய வாழ்கவே, நாதன் தாழ் வாழ்கவே, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான். இறைவனை நான் என்னுடைய நமச்சிவாயான்ற இந்த 5 பஞ்சபூத உடலுக்குள்ள நாதன் இருக்கிறான். அந்த நாதன் எப்படி இருக்கிறான்னா, என்னை கண் சிமிட்டுறதுக்கு நேரம் கூட விலகக்கூடாது நான் அதை விட்டு அப்படின்றார் மாணிக்கவாசகர். அந்த மாதிரி இருக்கணும். நம்ம எங்கே இருக்கிறோம்? அந்த மாதிரி நம்ம 1000 பிரச்சனைகளை வச்சுன்னு போயிடுறோம். அதனால் நமச்சிவாயா நம்மளை விட்டு போகுது, நாதனும் நம்மளை விட்டு விலகிறான். அதனால் எந்த நேரமும் அந்த மாதிரி வாழணும் அப்படின்றாங்க. சொல்லு ஐயா, தவறாக எடுத்துக்கூடாது ஐயா. ஏமா ஐயா சொல்லுவீங்க எப்பவுமே, அது இந்த பிரபஞ்சம் மட்டும் இல்லை, எங்கேயா இருந்தாலுமே இருபொருள் சேர்ந்தால்தான் ஒரு பொருள் உருவாகும் அப்படின்னு ஐயா சொல்லுவீங்க. ஆமாம். அது இறைவனாக இருந்தாலுமே ஆண் பாதி பெண் பாதின்னு இருக்கிறது தான் இறைவனுடைய அம்சமே. அப்படிதான் ஐயா சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு கருத்து இருக்கும்போது ஐயா, இந்த விநாயகர் என்றவர் தனித்து சக்தியோட அம்சத்திலிருந்து வந்ததாகவும், முருகர் என்றவர் சிவத்தோடைய அம்சத்தை தனித்து வந்ததாகவும் சொல்லும்போது, சக்தி இல்லாம பிறந்தவர் முருகர், சிவம் இல்லாம பிறந்தவர் விநாயகர்னு சொல்றாங்க. இதோட தத்துவம் என்ன? தத்துவமும் இல்லை, இதெல்லாம் மனுஷன் கற்பனைக்கு வச்சுக்கணும் தத்துவம். அந்த அம்மாவுக்கு குளிக்கும் போது காவல் போகணும், உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் உருட்டி அவ்வளோ அழுக்கா திண்ணி வாசமாக குடிக்காது. அது கடவுள். அது போய் புடிச்சு புள்ளியார புடிச்சு வைக்கிற அளவுக்கு குளிக்காத அந்த பார்வதி உட்காந்து இருப்பாங்க பொம்பளை. எவ்வளவு மோசமான பொம்பளை. அப்புறம் அவங்க வீட்டுக்கார பக்கத்துல கூட போயிருக்க முடியாது. இதெல்லாம் இந்த மனுஷன் பண்ணிக்கின கற்பனை, அதெல்லாம் கிடையாது. பிள்ளையாருன்றவரு மூலாதாரத்துல பிள்ளையா இருக்கிறாரு. எப்படி பிள்ளையாகிறாரு? 6 பிள்ளையாகிறாரு. அதனால்தான் பிள்ளை 6ன்னு பேரு. அது 4 அடிவில் புள்ளியாருன்னு ஆகி போச்சு. ராகு கேதுன்னு பேர் அதுக்கு. அது கிராமத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அம்மன் சிலை இருக்கும். அந்த அம்மன் சிலையில் கண்ணு மட்டும்தான் தெரியும், மீதியெல்லாம் பாம்பு தான் மூடி இல்லையா? அப்போ அந்த ராகு கேது அந்த சக்தியை மூடி பாதுகாத்து நிற்குது மூலாதாரத்தில். அந்த மூலாதாரத்தில் அதனால்தான் நீ ஒரு சீஃப் மினிஸ்டரை பார்க்கணும். யாரை பார்க்கணும்? முதல்ல நேரம் போய் சீஃப் மினிஸ்டர் நான் பார்க்கணும் விடுவாங்கல்ல, பிஏ செக்யூரிட்டி வட்ட செயலாளரை பார்க்கணும் முதல்ல, லோக்கல்ல. அப்புறம் பகுதி செயலாளரை பார்க்கணும், அப்புறம் மாவட்ட செயலாளரை பார்க்கணும். அவர் தான் சீஃப் மினிஸ்டர் கிட்ட போகணும். அது மாதிரி வட்ட செயலாளர் மாதிரி பிள்ளையாரு. அவர் போய் பார்த்தீங்கன்னா தான் அடுத்த கடவுளை பார்க்கறதுக்கு உனக்கு வழி கிடைக்கும். அதனால்தான் இந்து மதத்தில் முதல் கடவுள் வழிபாடு பிள்ளையார் வழிபாடு பண்ணிட்டு தான் மற்ற வழிபாடுகள்லாம் வச்சிருக்கிறது. ரொம்ப அறிவுபூர்வமாக வச்சுக்கிறோம், முட்டாள்தனமெல்லாம் வைக்கல. நம்ம முட்டாளுங்க முட்டாள்தனம்னு சொல்லிங்கிறோம், அறிவுபூர்வமாக வச்சுக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு இடத்துக்கு போகணுன்னா ஒரு பொருளை தாண்டினா தான் இன்னொரு பொருள்கிட்ட போக முடியும். அப்போ அந்தந்த பொருள் தான் அந்த முதல்ல பிள்ளையா இருக்கிறாரு, அப்புறம் சக்தி இருக்குது, அப்புறம் விஷ்ணு இருக்குது, அப்புறம் சிவங்குது, ருத்ரன் இருக்குது, அப்புறம் சிவங்குது. இப்படி தாண்டி 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 போனால் தான் மேலே கடவுளை பார்க்க முடியும். அதனால தான் கோயில் உள்ளே போனால் கூட பெரிய பெரிய கடவுளை உள்ளே வச்சுப்பட்டு எந்த கோயிலையும் பிள்ளையார முதல்ல வச்சுக்கிறது காரணமே. அப்போ அதுதான் தும்பிக்கை. அதனால்தான் நான் ஒரு கேசட்டில் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். இப்போ எலி வாகனம் கொடுத்துருப்பாங்க பிள்ளையாருக்கு. பிள்ளையார் அவ்வளோண்டு எலி மேலே சுண்டெலி மேலே உட்காந்து என்ன ஆகும்? எலி நசிங்க நாசனமாக போவது இருக்குமா? ஆனால் அது ஏன் எலி வாகனம் கொடுத்தாங்க அப்படின்னா முட்டாள்தனமான அறிவுபூர்வமாக கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அந்த தும்பி கைன்றது முதுகு தண்டு. தும்பி கைக்குது, அது முதுகு தண்டு. மனுஷனுக்கு அந்த முதுகு தண்டு உடஞ்சதுன்னா அவன் கண்டம். அதே மாதிரி யானைக்கு தும்பி கை போச்சுன்னா அது கண்டம். அப்போது தும்பி கைக்கு இருக்கிற வலிமை உன் முதுகு தண்டுக்கு இருக்குது வலிமை. அந்த முதுகு தண்டில் இந்த எலி ஊறி போகிறது, அந்த இந்து ஊறி போகிறது தெரியணும். அதுதான் எலி காட்டிக்குது. எந்த இடத்துலையும் அதுதான் ஊறி போக முடியும். அதனால் அதுக்கு எலி வாகனம் கொடுத்துக்குது.
முருகருக்கு மயில் வாகனம் கொடுத்துக்குது. நீ மூச்சினுடைய நிறம் வந்து நீல நிறம், அதனால மயிலினுடைய நிறம் நீல நிறம். மூச்சு எங்கே ஒன்றாலும் போய் சுற்றிட்டு வரும். அதனால கதைங்க மாதிரி மனுஷனுக்கு புரியாத காலம். மற்ற மதங்கள்லாம் இப்போ தானே தோன்றுச்சு. மற்ற மதம் வேத நூலெல்லாம் இப்போ தானே ஏதிக்கினாங்க கலியுகத்துக்கு ஏற்ற மாதிரி. இதெல்லாம் காலம் கடந்தது. 5400 வருஷமாவது மகாபாரதம் நடந்தது. மீதி மதம்லாம் இப்போ தான் தோன்ற மதம் தான். அதனால அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ எழுதிக்கினானுங்க. எந்த மத நூல்லையும் கடவுள் ஏதுந்து கிடையாது. எந்த மதத்துலயாவது நூலில் கடவுளுக்குதா? இல்லை, கடவுளை பற்றி தான் இருக்கும், தகவல் தான் இருக்கு. கடவுள் இருக்காது எந்த வேத நூல்லையும். அப்புறம் அத்தனத்துக்கு கும்பிட்டுனுக்குது, அத்தனத்துக்கு போச்சுனுக்குது. ஸ்கூலுக்கு போய் வரும். மனசில் இருக்குதுடா கடவுள், அதை தேடுங்கடா. அதை தான் இங்கே சொல்லி கொடுத்துன்னுக்குறோம். ஓரிரு வரிசைகள் கண்ணதாசன் ஒரு கவிஞர் எழுதி கொடுத்திருக்கார். அதே ஒரு வரியில் பாடி விடுகிறேன். நித்யானந்தம் கூறுவதை நன்கு கேளுங்கள். முதல்ல நீங்க எங்கிருந்து வந்திருக்கிறீங்க, எதுக்காக வந்திருக்கிறீங்க, அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அனைவருக்கும் வணக்கம். சுவாமிஜியுடைய ஒரு அற்புதமான சொற்பொழிவுகளை நாங்கள் கேட்டு மதிமயங்கி அவருடைய ஆற்றலை அளவறிக்க முடியாத அளவிற்கு நாங்கள் சந்தோஷப்பட்டு அவர் எப்படியாவது சந்தித்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்ற வகையிலே இசை மேலப்பராகிய நான் ஆன்மீகத்துறையில் இருக்கிறேன். வடலூர் ராமலிங்க சிங் சுவாமிகள் அருட்பெரும் ஜோதியை பற்றி நான் இசையமைத்திருக்கிறேன். அதே போல திருப்புகழ் பாடல்களை 30 பாடல்கள் நானே பாடியிருக்கிறேன். அதே அல்லாமல் ஒரு 500 சீடிகளுக்கு மேலே நான் ஆன்மீக பாடல்கள் TM சௌந்தரராஜன், P. சுசிலா எல்லாரும் இப்படி தலை சிறந்த பாடல்கள் எல்லோரும் பாடியிருக்கிறார்கள். என்னோடு என்னுடைய உடன்பிறவா சகோதரர் G. சிதம்பரம் அவர்கள் பெங்களூரில் வந்திருக்கிறார்கள். அவரும் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் வந்து இங்கே வந்திருக்கிறார்கள். எங்களோடு பல திரைப்படத்துக்கு டைரக்டராக இருக்கக்கூடிய நம்முடைய நாகா வெங்கடேஷ் அவர்கள் சென்னையிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கார்கள். நாங்கள் 3 பேர் ஒரு இடத்துல சென்னைக்கு வந்து சேர்ந்து அங்கேருந்து நாங்கள் கார் மூலிமா வந்து இன்றைய தினம் சாமியை சந்தித்து விட்டு அவருடைய பாத நமஸ்காரத்தை பெற்று செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு வந்து இங்கே முருகப்பெருமானை நாங்கள் தரிசனம் செய்தோம் என்பதை உங்களுக்கு எல்லோருக்கும் கூறிக்கொள்கிறோம். இப்போது இந்த பிறவியில் நாம் இவரோடு வாழ்கிறோம், இவரை காண்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்று சொன்னால் நாம் எல்லாரும் வந்துட்டு அருணகிரிநாதரையோ அல்லது சிவபுராணம் எழுதிய நம்ம சேக்கிழாரையோ மற்ற பெரிய பெரிய சித்தர்களெல்லாம் நம்மளால பார்க்க முடியல. அவங்கெல்லாம் ரொம்ப காலமாக மோட்சம் அடைஞ்சிட்டாங்க. இந்த பிறவியில் இப்பேற்பட்ட ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றி ஜனங்களை தெளிய வைத்து எந்த மாதிரியான ஒரு துறையில் நம்ம போய் இறைவனுடைய பாதத்தை சேரணும் அப்படின்ற வகையில் நமக்கு சொற்பொழிவு ஆற்றி கொண்டு வருகிற நம்மளுடைய ஒரு மாபெரும் சித்த பெருமான் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் நாமோ வாழ்கிறோம் என்பது நாம் செய்த பாக்கியம் புண்ணியம் என்று கருதி எல்லாம் வல்ல முருகப்பெருமான் அவரும் இன்னும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்றும் அவரும் எங்களுக்கு நல்லாசி புரிய வேண்டும் என்றும் இங்கு வந்திருக்கிற பக்தாளிகள் எல்லோருக்கும் ஐயாவுடைய ஆசீர்வாதம் பெற்று நீங்கள் குடும்பத்தோடு சீரும் சிறப்புமோடு வாழும் என்று கேட்டுக்கொண்டு ஐயா பற்றி ஒரு சில கவிதை பாடல் ஒன்று கண்ணதாசன் என்ற ஒரு கவிஞர் பாடி எழுதியிருக்கிறார். அந்த ஒரு வரியை பாடி நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நித்யானந்தம் கூறுவதை நன்கு கேளுங்கள், அவர் கூறும்படி அன்புடனே வாழும் என்றுங்கள். நித்யானந்தம் கூறுவதை நன்கு கேளுங்கள், அவர் கூறும்படி அன்போடு என்றும் வாழுங்கள். நாயன்மார்கள் வரிசையிலே இவரும் ஒருவரே, நாயன்மார்கள் வரிசையிலே இவரும் ஒருவரே. வாரியார் சாமி போன்ற பழுத்து அறிஞரே, இவர் கடவுள் என்றால் யார் என்று உரைக்கும் மனிதரே. அனைவருக்கும் அருள் புரியும் என்று பேசுவார், இவர் அனைவருக்கும் அறியும் புரியும்படி என்றும் பேசுவார். நித்யானந்தம் கூறுவதை நன்கு கேளுங்கள், அவர் கூறும்படி அன்புடனே என்றும் வாழுங்கள். அனைவருக்கும் புரியும்படி என்றும் பேசுவார், அவர் தவறு செய்யும் மனிதர்களை துணிந்து ஏசுவார். அனைவருக்கும் புரியும்படி என்றும் பேசுவார், அவர் தவறு செய்யும் மனிதர்களை துணிந்து ஏசுவார்.
நிலையான இன்பம் எது என்று விளக்குவார். நிலையான இன்பம் எது என்று விளக்குவார். இவர் கூறும் வழியில் நித்யானந்தம் என்றும் வாழுவார். நித்யானந்தம் கூறுவதை நன்கு கேளுங்கள். அவர் கூறும்படி அன்புடனே என்றும் வாழுங்கள். நன்றி நன்றி, வணக்கம். சொல்லுங்க சாமி, கேளுங்க. ஏதாவது உங்களுடைய மனசுக்குள்ள. ஒன்றும் இல்லை சாமி, உங்களை பார்த்து உங்கள்கிட்ட ஆசீர்வாங்கதே ரொம்ப பெரிய மன நிகழ்ச்சி ஆயிப்போய் சாமி. நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்டுன்னு போனோடு தான் அடியனுடைய ஒரு விருப்பம். இல்லை சாமி, இந்த பாழா போன மனம் இருக்குது, இது பல பேரை சந்திச்சிருக்குது உலகத்தில். ஆனால் ஒவ்வொருத்தருக்கிட்டவும் ஒவ்வொரு போகும்போது ஒரு கேள்வி எழும் மனசுக்குள்ள. அந்த கேள்விகளுக்கு விடை கிடைக்கிற வரைக்கும் அது தேடிக்கினே இருக்கும். அதுக்கு எங்கே விடை கிடைக்குதோ அந்த விடை கிடைச்சதுன்னா அது அங்கே நின்றுடும். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பல ஆயிரம் பேர் சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டர்னும் போது பல ஆன்மீகவாதியும் சந்திச்சிருப்பீங்க, பல அஞ்ஞானிகளையும் சந்திச்சிருப்பீங்க, பல அறிவாளிகளையும் சந்திச்சிருப்பீங்க. அப்படி சந்திக்கும் போது ஒருத்தருக்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு அனுபவங்களை நீங்கள் பெற்றிருப்பீங்க. அந்த அனுபவங்களில் உங்களுக்கு எதுவாவது ஒன்று சந்தேகம் இருந்தால் கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் சாமி. ரொம்ப நன்றிங்கய்யா. இந்த சினிமா துறை என்பது ஒரு மாய உலக. அந்த மாய உலகில் நான் ஒரு 40-50 ஆண்டுகள் நான் பணிபுரிந்து இறைவனுடைய மோட்சத்துக்கு நம்ம போய் சேரணும், இறைவனுடைய பாதாத விந்தத்தில் நம்ம சரணடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் செய்த தப்பு தவறுகள் எல்லாத்தையும் திருந்தி உங்களோட நான் இணைஞ்சு உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் பெற்று இந்த இறைவனுடைய மோட்சத்துக்கு போகணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம் சாமி. நான் முழுக்க முருகப்பெருமானுடைய பக்தன். கந்தசஷ்டி கவசமெல்லாம் எனக்கு மனப்பாடம். திருப்புகள் ஒரு 30 பாடல் இப்போ பாடியிருக்கேன். மேடை மீதும் எவ்ரி வருஷம் திருச்செந்தூர் முருகனில் ஒரு 10 ஆண்டுகளாக தொடர்ந்து மாசி திருவிழா நான் கச்சேரி நடத்திட்டு வந்துருக்கேன். என்னோட இங்கே வந்திருக்க உடன்பிறவா சகோதரர்களும் இணையிறாங்க. அதனால் எனக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு தகுதியோ திறமை இல்லை சாமி. நீங்கள் என்ன எனக்கு ஆசீர்வாதம் பண்ணீங்களோ அதை நான் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு உங்களுடைய மனதார வாழ்த்தினை பெற்று செல்ல வேண்டும் என்பதே அடியனுடைய ஒரு கோரிக்கை சுவாமி. ஒவ்வொரு மனிதர்களும் சுவாமி ஒரு இடத்துக்கு போகும்போது நான் தான் அறிவாளி, மற்றவெல்லாம் மூடன் அப்படின்னு நினைக்கிற காலத்தில் நீங்கள் இவ்வளோ அறிஞர்களை சந்தித்த நீங்கள் இவ்வளோ அடக்கமாக பேசுறது வியப்பாக இருக்குது எனக்கு. இது பெரிய சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா மனிதன் அடக்கத்தோடு வாழ்ந்தால் அவனுக்கு கண்டிப்பாக அமைதி கிடைக்கும். அடக்கமற்ற ஆரவாரத்தோடு பிறந்தால் அவன் அமைதி இழந்துடுவான். ஆனால் நீங்கள் இந்த அடக்கத்தோடு வாழத்தால் கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு நல்ல அருளும் புரிவான். என்னுடைய ஆசீர்வாதமும் உண்டு உங்களுக்கு. சினிமா துறைன்றது ஒரு கடல் மாதிரி, அது சாதாரணமான விஷயம் இல்லை. ஆனால் அந்த கடலில் குதிக்கிறவங்க ஒரு சிலரால் தான் அது அவங்களுடைய அமைப்புக்கு ஏற்ற மாதிரி முத்தெடுக்க முடியும். ஆனால் எல்லாராலையும் எடுக்க முடியாது. சில பேர் மூழ்கி போனவங்கெல்லாம் உண்டு சினிமா துறையில். அந்த சினிமா துறையில் இவ்வளோ பெரிய பாடகருங்க இவ்வளோ பெரிய பாடகிங்களெல்லாம் வச்சு நீங்கள் இசையமைச்ச நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ அடக்கமாக இருக்குன்னா கண்டிப்பாக இறைவன் ஏதோ ஒரு எதிர்காலத்தை உங்களுக்காக கொடுக்க காத்திருக்கிறான்னு அர்த்தம் சாமி. அந்த நம்பிக்கையை மட்டும் இழக்காதீங்க. அந்த நம்பிக்கை உங்களை வெற்றி அடைய செய்யும் கண்டிப்பாக. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சொல்லுங்கள் சார். நீங்கள் வாங்க. இங்கே வந்திருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நாகா வெங்கடேஷ். நான் சினிமா துறையில் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக என்னுடைய குருநாதர் பாலச்சந்தர் ஆனந்து பெரிய பெரிய ஜாம்பவான் கிட்ட நான் ஒர்க் பண்ணிவிட்டு நான் ஒரு 6-7 படங்கள் பண்ணேன். எல்லாமே பெரிய படங்கள் பண்ணியிருந்தேன். ஸோ நான் என்னுடைய பூர்வீகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சிறுதொண்ட நாயனாருடைய கடைசி வாரிசு நான் தான். ஸோ இப்போ கூட எங்களுக்கு அமுதப்படையால் சொல்லிட்டு இந்த 30ஆம் தேதி சித்திரை திருவிழா திருச்செங்கட்டாங்குடியில் நடக்கும். ஸோ அதோடைய கடைசி வாரிசு. பட் எனக்கு ஒரு 28-20 வயசு வரும் எனக்கு கோவில் குளம் அப்படின்றதுனா பெரிய விஷயமா தெரியல. பட் அதுக்கப்புறமா நான் ஒரு மகான் சந்தித்தேன். முதல் நான் போய் சரண் அடைஞ்ச இடம் பாம்பன் சுவாமிகள். ஸோ அங்கே போக ஆரம்பித்தேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்தியா லெவலில் சுவாமி மாதிரி எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். என்னால் முடிஞ்ச வரையும் ஸோ நிறைய பிளெஸிங் வாங்கிட்டே இருக்கேன். எங்கள் அப்பா சொல்லி என்னை வளர்த்தது ஒரே ஒரு விஷயம் சுவாமி சொன்ன மாதிரி தான்.
எதிரில் இருக்கவன் நான் முட்டாள் நினைக்காத, அவனை புத்திசாலி நினச்சிடு, நீ முட்டாள் ஆகிடு, பரவாயில்ல, லைஃப்பில் அவனுக்கு எல்லாமே ஆட்டம் கொடுப்பான்றானார். ஸோ அதை பின்பற்றி வந்துட்டுருக்கேன். ஸோ ஆட்டம் முடியதில்லை. இதுதான் என்னுடைய விஷயம். சுவாமிகிட்டே அதுதான் நான் வந்து இது நான் பின்பற்றுறது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்கலாம் தான் நான் வந்தேன். வேறு சொல்லுங்கள் சாமி. சொல்லுங்கள். அப்பா வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு விஷயம், எதிரில் இருக்கவங்களே புத்திசாலியாக நினை. ஸோ நீ முட்டாளானாலும் பரவாயில்ல, ஆண்டவன் என்றைக்குமே உனக்கு கொடுப்பான்னு சொல்லியிருந்தார். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு முட்டாள்கிட்ட கூட நமக்கு ஒரு அறிவுரை கிடைக்கும். யாருக்கிட்டவும் இந்த பூமியில் பிறந்த யாருமே வீண் கிடையாது. அவனுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி அவன் செயல்புரிகிறான். நமக்கு தெரியாத விஷயம் இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னொருத்தருக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி எல்லோருக்கிட்டும் ஒரு ரகசியங்கள் அடங்கியிருக்குது மனிதனுக்கு. ஆனால் அதை வெளிப்படுத்தக்கூடிய இடங்கள் வாய்ப்புகள் கிடைக்கிறது கடினமாக போயிடும். ஒருத்தனை முட்டாளுன்னு நினச்சிட்டோம்னா அவன் செய்கிறது அறிவாளித்தனமாக இருக்கும், நம்மளே வியப்படைய வேண்டிய விஷயமா இருக்கும். அதே நேரத்தில் ஒருத்தனை அறிவாளின்னு நினச்சோம், அவன் செய்ததை பார்த்தா முட்டாளை என்னடா இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற தோணும் நமக்கு. ஏன்னா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற விஷயங்கள். அதனால் அடுத்தவனை நீ எப்போ புத்திசாலின்னு நினைக்கிறியோ, நீ புத்திசாலியாக இருந்தால்தான் அந்த நினைப்பு வரும். நீ புத்திசாலியா இல்லாத அடுத்தவனை புத்திசாலியாவே நினைக்க மாட்டேன். நீ முட்டாளா இருந்தீங்கன்னா இருக்கிறவனெல்லாம் முட்டாளா தான் நினைச்சுப்பேன். நீ புத்திசாலியா இருந்தீங்கன்னா நம்ம எதிர்க்கிறவனும் புத்திசாலி அப்படின்னு நினைச்சிடலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கு. கண்டிப்பாக அது எந்தெந்த நேரத்தில் வெளிப்படணுமோ அந்தந்த நேரத்தில் அது வெளிப்படும். அதனால யாருமே உலகத்தில் வீண் கிடையாது. இறைவனுடைய படைப்பில் எல்லோரும் எல்லா காரியமும் செய்துகின்றார்கள். அது அவங்கவுங்க செயலில் செய்துன்னுக்கிறோம். இன்னைக்கு மனிதர்கள் மட்டும் இல்லை, வாயில்லாத ஜீவன்கள்னு சொல்கிறோம். அந்த ஜீவன்கள் கூட அதனுடைய தொண்டுக்கள் இந்த உலகத்துக்கு என்ன செய்யணுமோ வாழ்ந்து செய்துக்குன்னு இருக்குது. நம்ம மட்டும் செய்யலை. இதில் என்ன ஒரு வித்தியாசம் நமக்கும் அதுங்களுக்கும், நான் நேற்று கூட ஒரு வீடியோவில் பேசினேன். 400 வருஷம் வாழுது ஆமை, கடவுள் தெரியாது அதுக்கு, ஆனால் வாழுது. அதே நேரத்தில் காட்டில் பல மிருகங்கள் ஒன்று அடித்து சாப்பிட்டு வாழ்ந்துக்கிட்டாங்க. ஆனால் கடவுள் தெரியாது, வாழ்ந்துக்கின்னு தான் இருக்குது. புல் பூண்டெல்லாம் வாழ்ந்துக்கின்னு தான் இருக்குது. எப்படி வாழுது, எதால் வாழுது, இதுக்கெல்லாம் கடவுள் தெரியாமல் நம்மளை விட அதிகமான வயசு வாழுது அது. ஆனால் நம்ம 50 வயசு 60 வயசு 70 வயசில் இறந்து போயிடுறோமே, ஓயாமல் கடவுளை கும்பிட்டோமே அப்படின்னா இதில் ஒரு சின்ன அறியாமை இருக்குது. கடவுள்ன்றத ஆடு வந்து தோல் மேலே போட்டுக்கின்னு மனுஷன் ஆட்டை காணோன்னு தேடுவான். ஆனால் இவன் தோல் மேலே இருக்கிற ஆடு இவனுக்கு தெரியாமல் போயிடுச்சு, மறந்து போயிட்டான். அது மாதிரி இறைவன்றது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறான். அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற இறைவனை இவன் தேடி எடுத்துட்டான்னா, இவனே இறைவன் வேற இல்லை, நான் வேற இல்லை, நான் தான் இறைவன், இறைவன் தான் நான் அப்படின்ற நினைவு வரும்போது இவனுக்கு தன்னறியாத ஒரு பக்குவம் வருது. அப்போ எல்லோருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். இதுல என்ன வேற்றுமை இருக்குது? ஒரு வேற்றுமை இல்லை இந்த உலகத்துல. ஜீவராசிக்கு நமக்கு என்ன வேறுபாடு? உலகத்துல பல புதுமைகளை செய்யும் மனிதன், ஜீவராசிகளால செய்ய முடியாது. ஏன்னா மாற்றங்கள்ன்றது மனிதன்கிட்ட மட்டும்தான், ஜீவராசிக்கிட்ட கிடையாது. ஜீவராசிகள் அது இன்னைக்கு புலியா போன்றதுன்னா சாவர வரைக்கும் புலி தான் இருக்குது, பூனையா போன்றதுன்னா சாவர வரைக்கும் பூனை தான். நமக்கு மட்டும் அந்த பேர் மாறிக்கினே இருக்கும். ஏன்னா மனம் இருக்குது, அதுக்கு உயிர் இருக்குது. அப்போ நம்ம இளமையில பிறக்கும்போது ஒரு குழந்தைன்றோம், மனுஷன் சொல்லலது, ஆனா மனிதன் தான் அது பிறந்தது. ஆனா அதை ஒரு குழந்தைன்னு சொல்றோம். ஆனா வளர்ந்தவனை இடைப்பருவம்பா அப்படின்றோம். இன்னும் கொஞ்ச நாள் போன முதுமை பெரியவர் பவர் அப்படின்றோம். ஆனால் அந்த மாற்றங்கள் பேர் அதுக்கு மாறாது, மனிதனுக்கு மட்டும்தான் மாறும். இந்த மனிதனுக்கு மாறுறதுக்கு காரணம் என்ன? மனிதனுடைய ஆரம்ப காலத்திலிருந்து எல்லாரும் சொல்லுவாங்க குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்தான்னு. குரங்குல இருந்து மனுஷன் வரல, மனுஷன் தான் வந்தான். ஆனா குரங்கு மாதிரி இருந்தான். அப்போ குரங்கு இன்னைக்கு இருக்குது, ஏன் மனுஷன் குட்டி போடல? அதனால அது குரங்கு மாதிரி ஆதி மனிதன் இருந்ததால இவன் குரங்குல இருந்து வந்தான்ட்டான். பரிமாண வளர்ச்சியால் இவன் நாளுக்கு நாள் ஒரு மாற்றங்களை ஏற்பட்டுட்டு இன்னைக்கு உச்சகட்ட பரிமாண வளர்ச்சியில் நிற்கிறான் மனிதன். இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கின்னு எல்லோருக்குள்ளும் கடவுள் இருக்குதுன்னு உணர்ந்துட்டோம்னா, எல்லாரும் பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதின்னு உலகத்தில் ஒன்று படைப்பே கிடையாது. இல்லை கிறிஸ்துவ மதம் முஸ்லீம் மதம் இந்து மதம்னு பிறக்கவே இல்லை, குழந்தையும் தான் பிறந்தது. அது எங்கே வளருதோ அது அந்த மதத்தை சார்ந்து நிற்கிறத தவிர மதம்ன்றது செயற்கைப்பட்டது. மனிதன்றவன் இயற்கையானவன்.
மனிதனை மட்டும் பாருங்க, மரத்தை மறந்துடுங்க. அவன் எல்லாரும் அறிவாளின்னு நினைங்க, நம்மளும் அறிவாளியாக இருப்போம். மற்றவனை முட்டாள் என்னும் போது நம்மளும் முட்டாள் ஆகிடுவோம். அதனால் இந்த பாகுபாடு இல்லாமல் மனித வாழ்வு வாழ்ந்தால் சுபிட்சமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், ஏற்றத்தாழ்வு வராது. இல்லையா? ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக சாமி, கண்டிப்பாக நல்ல விஷயம். எல்லா அப்பாக்களும் ஒவ்வொரு அப்பாக்கள் ஒவ்வொரு விஷயத்த சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் ஒரு அப்பா என்ன பண்ணுவான், பிறக்கும் போதே குடியை சொல்லி கொடுத்துடுவான். அவன் இவன் வளர்ந்த உடனே இவன் குடியை எடுத்துப்பான். ஒவ்வொருத்தன் பக்தியை சொல்லி கொடுப்பான், அவன் பக்தியிலே இப்படி எதையே இளமையில் சொல்லி கொடுக்குறோமோ அது முதுமை வரைக்கும் வரும். அதுக்கு தான் சொன்னான், தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னா. அதனால் உங்கள் அப்பா நல்ல பக்திமானாக இருந்திருப்பார் பொழுது, அவர் உங்களுக்கு நல்ல வழியை சொல்லி கொடுத்துக்கிறாரு. அதை பின்பற்றுங்க கடைசி வரைக்கும். அது மட்டும் போதாது. ஏன்னா ஒரு குழந்தைய நம்ம குழந்தைய திரும்ப ஒரு ஸ்கூலில் சேர்க்குறோம். ஒரு லட்சம் 2 லட்சம் கட்டிலாம் ஸ்கூலில் நல்லா படிக்கணும்னு சேர்க்குறோம். ஆனால் அதை ஒரு 10 வருஷம் அதே கிளாஸில் படிக்க வைப்போமா? படிக்க வைக்க மாட்டோம். அப்போ மாறிக்கினே இருக்கணும். அப்போ எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கணும், ஹை ஸ்கூலில் படிக்கணும், காலேஜ் படிக்கணும், வேலைக்கு போகணும். இவ்வளோ 4 விதமான வளர்ச்சி வேணும். அதில் ஞானத்துலேயும் 4 விதமான வளர்ச்சி வேணும். சரியை, கிரியை, யோகம், ஞானமும் 4 வளர்ச்சி வேணும். கடவுள்கிட்ட போனோம், கும்பிட்டோம், பேசணும், சொன்னோம், குறைகளை சொன்னோம், பதிலே வரலையே நமக்கு. அப்போ இந்த பதில் வர்றதுக்கு பெரியவங்க ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணுமே அப்படின்றத நம்ம யோசித்தோம்னா அந்த கடவுள் வழிபாட்டை விட்டுட்டு தனக்குள்ள கடவுளை தேட ஆரம்பிப்போம். தனக்குள்ள கடவுளை தேடும்போது நம்ம ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கெல்லாம் இப்போ விடை கிடைக்க ஆரம்பிக்கும் இல்லையா? அப்போ அது யோகம். இது எல்லா கேள்விகளையும் கேட்டு நான் தான் கடவுள், கடவுள் தான் நான் என்ற நிலைக்கு வந்துட்டோம்னு சொன்னால் ஞானம். அந்த ஞானம்தான் முக்தி மோட்சத்துக்கு வழி தரும். பக்தி முக்தி மோட்சத்துக்கு வழி தராது. நல்ல பண்பை கொடுக்கும், ஆனால் மோட்சத்துக்கு வழிவகுக்காது. மோட்சத்துக்கு வழிவகுக்குன்னா கடவுளை உங்களுக்குள்ள தேடணும். தேடும்போது தான் உண்மைகள்லாம் விளங்கும் உங்களுக்கு. அந்த காலம் வரட்டும். சந்தோஷம் சார். ஹலோ, என்னுடைய பேர் சிதம்பரம். பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். நான் தமிழ்நாட்டில் ராமநாராயணன் ஒரு மிகப்பெரிய இயக்குனர் இருந்தார். அவருடைய நெருங்கிய நண்பர் நான். அவர் ஒரு 110 படம் தயாரிச்சிருக்காரு, இயக்கியம் இருக்கிறாரு. அது ஒரு பெரிய கம்பெனி. தினந்தோறும் ஒரு 100 பேர் சாப்பிடக்கூடிய இடம் அது. அவரோட பயணித்து 40-45 ஆண்டுகளாக அவரோட இணைந்து நான் பணியாற்றியிருந்தேன். அதுக்கப்புறம் கர்நாடக மாநிலத்துக்கு கன்னட படம் எடுக்கிறப்போ இணை இயக்குனராக என்ன சேர்த்துக்கின்னு பல படங்களை நம்மளாம் நல்லா தயாரித்து எல்லாம் பண்ணோம். அவர் தவறிட்டார், காலமாயிட்டார். அதுக்கிடையில் அவருடைய மகன் மிகப்பெரிய அகலக்கால வைத்து 2 படம் தயாரித்தார். ஒரு படம் 130 கோடின்ற அர்த்தம், மெர்சல் சர்க்கார் 2 படம் பண்ணார். அந்த 2 படத்துலேயே அவர் கொஞ்சம் இழந்துட்டார், பணத்தை இழந்துட்டார். அவங்க அப்பா சிறுக கட்டி பெருக வாழ்ந்தார். அவர் தினந்தோறும் 100 பேருக்கு சாப்பாடு போடணும், 4 பேர் நல்லது பண்ணணும் தான் பண்ணார் அவர். ஆனால் அந்த பையன் யாருடைய பேச்சை கேட்டுக்குன்னு தெரியாத காலை இறங்கிட்டு 2 படத்துலையும் இன்னைக்கு நொந்து கெடுக்கிறார் பாவம். அவர் கொஞ்சம் மேலே வளர்ச்சி அடைஞ்சாக்கா எல்லாருக்கும் தினந்தோறும் 100 பேருக்கு சாப்பாடு போடுவாங்க, நாங்களாம் கூட நல்லா இருப்போம். அவரால் தான் நான் இணையக்கிறேன், அது தயாரிப்பாளரான. அதே போல் நம்ம பல்ராம் அவரும் பல படங்களுக்கு இசையமைச்சிருக்கார். பெங்களூரில் பல பாடல்கள், பக்தி பாடலாம் பண்ணியிருக்கிறாரு. நம்ம நாகா வெங்கடேஷ் அவரும் இயக்குனர். இப்போ லூப்ரிகேஷன் ஆயில், இன்ஜின் ஆயிலை தயார் பண்ணி கப்பலுக்கு, ஹெலிகாப்டருக்கு, ஃப்ளைட்டுக்கு, லாரிங்களுக்கு, காருங்களுக்கு எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணி இன்னைக்கு மிக பிரபலமாக போயிட்டு இருக்குது. அவருக்கும் பல்ராம் எனக்கு சொன்ன உடனே ஐயா சாமியை பார்க்கணும் அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இன்னும் வந்திருக்கேன். நாங்கள் ஆன்மீகவாதிகள் தான். நாங்கள்லாம் பல கோயிலை சுற்றுவோங்க. இப்போ நேற்று கூட காஞ்சிபுரம் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தோம். அப்படியெல்லாம் இருக்குது. இது இந்த தேரடால் ஃபிலிம்ஸுக்காக வளர்ச்சி அடைன்றதுக்காக ஐயா கிட்ட கோரிக்கை வச்சுட்டு நான் போகிறதுக்கு. பக்தி என்றது சாமி, யோகம் என்றது, ஞானம் என்றது எப்படி இருக்க வேண்டும், நம்ம அதை எப்படி அணுகணும், நம்ம எப்படி அதை வெளிப்படுத்தணும் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா சத்தியம் மட்டும்தான் சாமி இருக்கணும். அதில் எனக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், என்னை வணங்கணும். இது அஞ்ஞானியினுடைய வேஷம். அதனால் ஞானி வேறு, அஞ்ஞானி வேறு. இந்த உடலும் கிடையாது, நீ உடல் மேலே போடுற பொருளும் கிடையாது, உயிரும் கிடையாது. ஆத்மா நான். ஆத்மாவை எவன் ஒருத்தன் அறிகிறானோ அவனே ஞானி. ஆத்மாவை அறியாமல்
இந்த வேஷ்டி எந்து, இந்த வாட்சி எந்து, இந்த வேஷம் எந்து அப்படின்னு போடுறவன் அஞ்ஞானி. ஆத்மாவை அறியறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அவன் உலக விஷயத்தை ஒன்று ஒதுக்கணும், அவன் ஞான விஷயத்துக்குள்ளே வரணும். அவனால தான் ஆத்மாவை அறிய முடியும். உலக விஷயத்தில் இருக்கிறவன், உலக புகழை தேடுறவன், அவன் ஆத்மாவை அறியவே முடியாது. ஆத்மாங்கிறது எங்கே இருக்குதுங்க? அது உச்சந்தலையில் இருக்குது, பிள்ளைக்கு மேலே இருக்குது. அது எப்படின்னா, இப்போ இந்த வீடு இருக்குது, இந்த ஆசிரமம் இருக்குது, இதில் எல்லா லைட்டும் எரியுது. ஆனால் இதுக்கு ஒரு மெயின் போர்டு வச்சுருக்குறோம். இது வந்து ஆத்மா மாதிரி. எது இந்த வீடு? இந்த வீடு எல்லாமே ஒரு தனி ஒரு சுவிட்ச் போர்டுக்குள்ளே தானே இயங்குது. சுவிட்ச் போர்டு அதெல்லாம் எரிய போகுது. ஆமாம், லைட் எரிய போகுது. ஆனால் இதுக்கெல்லாம் எங்கேருந்து சப்ளை வருது? அது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி. சப்ஸ்டேஷன்லேருந்து வருது. ஆமாம், டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி. அது அந்த டிரான்ஸ்ஃபார்மராக மனிதனுக்குள்ளே இருக்கிறது ஆன்மா. அதனுடைய இயக்கத்தில் தான் இந்த உயிர், ஜீவன் இதெல்லாம் இயங்குது. இப்போ காற்று வருது, இதை என்னன்னு சொல்லுவோம்? காற்று வீசுதுன்னு சொல்லுவோம், இயற்கைன்னு சொல்லுவோம். இயற்கைன்னு சொல்லுவோம். நெருப்பு வருது, சூரியன் வருது, அதை என்னன்னு சொல்லுவோம்? இயற்கை தான், இயற்கைன்னு சொல்லுவோம். மண் இருக்குது, அதை என்ன சொல்லுவோம்? அதுவும் இயற்கை தான், இயற்கைன்னு சொல்லுவோம். ஆகாயம் இருக்குது, அதை என்னன்னு சொல்லுவோம்? இயற்கையாக படைச்சது. அப்போது இந்த இயற்கையெல்லாம் பஞ்சபூதம். இந்த இயற்கையெல்லாம் படைச்சிட்டு மேலேருந்து பார்த்துன்னுக்கிறான் இறைவன். அதே மாதிரி உன் உடலுக்குள்ள இந்த உடல்ன்றது மண் இல்லையா? அதனால்தான் நமச்சிவாயான்ற எழுத்து இருக்குது. நான்னா மண், மான்னா தண்ணி, சீனா நெருப்பு, யான்னா காற்று, இது வீணா காற்று, யான்னா ஆகாயம். இப்போ இது அஞ்சும் பஞ்சபூதம் தான். இந்த மண் பஞ்சபூதம் தான் உன் உடம்புல இருக்கிறது. உன் உடம்புல இருக்கிற தண்ணியும் பஞ்சபூதம் தான். உன் உடம்புல உருவாகிற காற்றும் பஞ்சபூதம் தான். உன் தலையும் பஞ்சபூதம் தான். அப்போது அங்கே என்னென்ன பஞ்சபூதம் இருக்குதோ இங்கேயும் அந்த பஞ்சபூதம் இருந்து இயங்குது. ஆனால் இதை இயக்கிற பொருள் ஒன்று இருக்குது. அந்த உலகத்தை 5 பஞ்சபூதத்தை இயக்கிறது கடவுள். இந்த உடலுன்ற பஞ்சபூதத்தை இயக்கிறது ஆன்மா. இவ்வளோதான் வித்தியாசம். ஆன்மாவுக்கும் கோள்களுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆன்மாவுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் உண்டு. கோள்கள் வந்து நவ துவாரத்தினுடைய வேலையை பண்ணுது. இயற்கையை உண்டாக்கிக்கினுக்குது, இயற்கையை நிறுத்திக்கினுக்குது. கோள்களினுடைய வேலை அதுதான். இப்போ சூரியன் வருது, அது ஒரு கோள். பூமி இருக்குது, அது ஒரு கோள். சந்திரன் வருது, அது ஒரு கோள். இதெல்லாம் கோள்களில் சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் அந்த பஞ்சபூதத்திலேருந்து இயங்குது. பஞ்சபூதத்தின் கோள்களினுடைய தாக்கம் உடலுக்கு உண்டு, ஆன்மாவுக்கு கிடையாது. மனம் மூலியமாக உடல் அனுபவிக்குது, மனம் மூலியமாக உடல் மூலியமாக மனம் சந்தோஷப்படுது. ஆனால் ஆன்மாவுக்கு சந்தோஷமும் கிடையாது, துக்கமும் கிடையாது. ஆன்மா தனித்து இயங்குது. இப்போ உங்கள் பிள்ளைய பெற்று விட்டுட்டீங்க, உங்கள் பிள்ளை என்ன பண்ணுதுன்னு பார்க்குறீங்க. நீங்கள் பெற்றது நீங்கள் தான். ஆனால் அது நன்மை செய்தால் தீமை செய்தால் அதனுடைய பாதிப்புகள் உங்களை வந்து அடையும். அந்த மாதிரி மனம்ன்றது ஆன்மாவினுடைய குழந்தை. இது நன்மை செய்யும், தீமை செய்யும். இதனுடைய பலனை வந்து ஆன்மா பார்த்துன்னுக்கிறத தவிர அதை அனுபவிக்கிறது கிடையாது. மனம் வந்து உலக செயல்பாட்டில் இருக்கிறது, ஆத்மா வந்து கடவுள் செயல்பாட்டில் இருக்கிறது. அவன் மனோ திடமாக இருக்கிறான், அவன் கண்டதில் ஈடுபடலை, அவன் வாழ்க்கையை அவன் பார்த்து வாழறான். அதனால் அவனுக்கு பிரச்சனை இல்லை, பயம் இல்லை, தற்கொலைக்கு முடிவுக்கு போகல. இவன் கண்டதுக்கு ஆசைப்படுறான், கண்டதில் போய் தழுவி தோல்வி அடைகிறான், தோல்வி அடையும்போது தற்கொலை பண்ணிக்கிறான்ற எண்ணம் வந்து பேயாலாம் சுற்றவே சுத்த. மனுஷன் தான் பேயா சுற்றின்னுக்கிறான். ஆத்மா எப்பவுமே பேயா சுற்றாது. இந்த உடலை விட்டு போச்சுன்னா அது 16 நாள் வரைக்கும் தான் உலகத்தில் இருக்கும். 14 நாள் பொறுத்து அது இன்னொரு உடலுக்குள்ளே பூந்துடும். ஏன்னா உடல் இல்லாத ஆன்மா எங்காது, ஆன்மா இல்லாத உடல் எங்காது. ஆனால் இங்கே இருக்கிறவனுக்கு ஆன்மா பார்க்குதுன்னு தெரியாது, இங்கே இருக்கணும் தெரியாது. ஆமாம். ஒலிக்கு ஏது வலி? ஒலிக்கு வலி கிடையாது, வலி கிடையாது. ஆன்மா வந்து ஒலியாக இருக்குது, அதுக்கு ஏது வலி? இல்லை, உடலுக்கு தான் வலி, உடலுக்கு தான் வலி. வலி. ஆனால் அதே உடல் தானே உள்ள இருக்கிற உயிருக்கு வலி இருக்குதா? இல்லை, உடலுக்கு தான் வலிக்குது. ஆனால் உயிர் இருக்கிறதால உடலோட உணர்வு இருக்கிறதால வலி தெரியுது. ஆனால் ஆன்மா இதோட உடலோட சேராத தனித்தே இயங்குது. அது ஒரு ஓசையாக இயங்குது. ஓசைக்கு எது வலி, ஒலிக்கு எது வலி? உடலுக்கு வலி உண்டு. நீங்கள் சராசரி மனிதனால் உணர முடியாது, ஞானியால் மட்டும்தான் உணர முடியும். அதை புரிஞ்சுக்கலாம். நல்லவனா கெட்டவனா, நல்லவரா கெட்டவரா புரிஞ்சுக்கலாம். இவர் நல்லதை பேசுவாரா கெட்டது பேசுவாரான்னு தெரிஞ்சிட்டோம். The face, mind is ஆமாம். ஆனால் சில முகங்களை பார்த்தா தெரியவே தெரியாது. தெரியாதால் தான் ஏமாந்து போகிறது. ஒரு திருடாக இருப்பான், அவன் நல்ல மாதிரி தெரிவான், ஆனால் அவன் செயலெல்லாம் கெட்டதாக இருக்கும். இவன் நல்லவன்னு போய் ஏமாந்துருவான் அவங்ககிட்ட. அதனால் நல்லதாகவும் தெரியும், கெட்டதாகவும் ஆகிடும்.
இப்போ அதனால எல்லாத்தையுமே முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கவே முடியாது. பாதம்ன்றது கால். ஹனுமான் வந்து உலகத்தில் என்ன ஆகுறாருன்னா காற்றாரு. அதனால இந்த கால் பார்த்தா காற்றை பார்த்த மாதிரி இந்த கணக்கில் அதை சொல்கிறாங்க. ஆனால் அது அப்படி கும்பிடக்கூடாது. ஏன்னா பாப்பா, காலுன்றது இதயத்தில் இருக்குது, பம்பிங்கில் தான் இருக்குது. இது பம்பிங் பண்ணலைன்னா காலுக்கும் காற்று கிடையாது, தலைக்கும் காற்று கிடையாது. அப்போது எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் ஹனுமானையும் முருகனையும் வழிபட்டால் இதயத்தை பார்த்து வழிபடணும். ரெண்டுமே காற்று. மற்ற தெய்வத்தை, சிவத்தை, மற்ற பெருமாளை வழிபட்டால் புருவ மையத்தில் 2 கை விரலையும் இந்த புருவ மையத்தில் சேர்த்து 2 கண்ணும் அந்த விரலை பார்க்கணும். அப்படி வழிபடணும். இதுதான் தெய்வ வழிபாடு. ஆனால் அது செய்யறதில்லை. எந்த சாமிக்கிட்ட போனாலும் சாமி வரேன் சாமி சாமி வரேன் சாமின்னு போகிறாங்க. அது அவசர உலகம். அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதும்மா. தெய்வ வழிபாடுன்றது இங்கே தான் வழிபடணும். ஏன்னா இதுதான் தெய்வம் இருக்கிற இடம். இப்படி வச்சு வணக்கம், இப்படி வணங்கக்கூடாது, இப்படி வணங்கணும். 2 விரலும் இந்த புருவ மையத்தை தொடணும். 2 கண்ணும் அந்த விரலை பார்க்கணும். பதி, பசு, பாசம் அப்படின்னு இருக்குது இல்லையா? 3 வகையாக இருக்குது. அப்போ பதின்னா என்ன, பாசம்னா என்ன, பசுன்னா என்ன, இது நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இதை தெரியாமல் தெய்வ வழிபாடு அது இப்போ சராசரி எல்லாரும் போய் வழிபடுற மாதிரி வழிபடுறாங்க. பதின்னா தெய்வம் இருக்கிற இடம், பாசம்னா இதயம், பசுன்னா உடல். சிவபெருமானை தூக்கின்னு வருவாங்க தெரியுமா மாட்டு மேலே, அது காரணம்னா நந்தின்னா உடல். இந்த மாடு சிவபெருமான் தூக்கின்னு திரிகிறாங்களே, அதனுடைய பொருள் என்னான்னு தெரிஞ்சுக்கணும். சிவன் நமக்குள்ளது, இந்த மாடு தூக்கின்னு திரியுது, இதனுடைய அடையாளம் தான் வெளியே வச்சிருக்குது. இதெல்லாம் தெரியுதில்லை, யாரும் சொல்கிறதும் இல்லை. சொல்லாததால் அவங்க ஏதோ போனாங்க சாமின்னு கும்பிட்டுட்டு போயின்னுக்கிறாங்க. அப்படி கும்பிடக்கூடாது. இது பசு, இது பாசம், இது பதி. அப்போ தெய்வ வழிபாடுன்றது பதியை பார்த்து கும்பிடணுமே தவிர இதயத்தை பார்த்து கும்பிடக்கூடாது, காலை பார்த்து கும்பிடக்கூடாது. இது அறியாமையில் செய்கிற விஷயம். எந்த அன்மானாக இருக்கட்டும், எந்த தெய்வமாக இருக்கட்டும், தெய்வம்ன்றது இருக்கிறது ஒரு இடம். நான் இப்போ இதில் சொல்லியிருப்பேன், கடவுள் ஒன்று தான் உலகத்தில். மனம் மாறுபட்டால மதங்கள் தோன்றுச்சு, மதங்கள் தோன்றனால கடவுளை பிரிக்கப்பட்டது அப்படின்னு எழுதியிருப்பேன். இதிலே போட்டிருக்கிறேன் இல்லையா? அது ஏன்னா அது அன்மானாக இருக்கட்டும், ராமனாக இருக்கட்டும், ஈஸ்வரனாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், எல்லாம் கடவுள். ஒரு பொருள் தான் உலகம் இயங்குது. இதை மனுஷனுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக பிரிச்சுக்கினாங்களே தவிர கடவுளில் வேற்றுமையே கிடையாது. அப்போ கடவுள் வழிபாடுன்றது 2 வரலையும் 10 வரலையும் சேர்த்து ஐம்புலன் சேருதுங்க. ஐம்புலன் சேரும்போது இது அப்பன், இது அம்மா. இந்த 2 விரலையும் புருவ மையத்தில் இணைச்சிட்டு அந்த கண்ணு அந்த விரலையே பார்த்து வழிபடணும். அதான் தெய்வ வழிபாடு. இப்படி வழிபடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் வழிபாடு அப்படி தான் பண்ணணும். அதுதான் தெய்வ வழிபாடுமா. மீதே அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. அதனால் திருமூலன் சொல்கிறான், உடல் எடுத்தது வீணன்னு இருந்தேன், இந்த உடம்பு வீணாக கிடக்குது இது அப்படின்னு நினச்சின்னு இருந்தேன். இல்லை இதில் உத்தமம் குடி இருக்கிறான், அதனால் ஓம்பினேன் பாதுகாத்து வச்சுக்கிறேன்டான்றான். அப்போது உத்தமம் உள்ளே இருக்கிறான், இந்த உடம்பு வீணானு தான். ஆனால் இந்த உத்தமம் இருக்கணும்னா அந்த வீணான உடம்பை பாதுகாக்கணும். அதுக்கு தான் சாப்பிட்டுக்கிறோம். இது அன்னமய கோஷம்னு பேர். சோறு இல்லைன்னா செத்துவிடும். கடவுள் வந்து கூட காப்பாற்ற முடியாது சோறு இல்லைன்னா. அப்போ மனுஷனுக்கு கடவுள் எதிரான சோறு தான், ஆகாரம் தான் கடவுள். முதல் கடவுள், அப்புறம் தான் 1000 கடவுள். புரிஞ்சுதா? இப்படி இருக்கு சாமி. சொல்லு சாமி. அந்தானே சொல்ல எதுனா ஏன் கம்முன்னு உட்காந்துங்கிற நீ பாட்டுக்க? நீனா ஒரு முடிவோடு வரியா சைதாப்பேட்டிலேருந்த? எதுவுமே பேசக்கூடாது நம்ம. என்ன அதோடு வந்து கந்தனுண்டு கவலில்லை, குகனுண்டு குறையில்லை, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, அனுதினமும் சொல்லி வரணும். அதோட விளக்கம் எனக்கு தெரியும். உன் உயிர் தான், உன் உயிர் தான். இது சொன்ன அத்தனையும் உன் உயிர் தான். உயிர்னு ஒன்று இல்லைன்னா நீ இன்னும் ஒன்று இருக்க மாட்டேன். அப்போது கந்தன் இருக்கும்போது பயம் இல்லைன்னா கந்தன்னா உன் உயிர். அதனால தான் முருகனுக்கு மயில் வாகனம், சேவல் இத்தனையும் வச்சுது. அதனால தான் சொன்னார், நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது உருக தஞ்சாதொரு சண்முகனுக்கு இயல் சேர்.
செஞ்சேல் புனைமாலை சிறந்திடவே மஞ்சாக்கரர் ஆணை பாதம் பணிவோம். ஆடும் பரி வேல் அணி சேவல் எனும் பாடும் பணியே பணி அருள்வாய். தேடும் காய மாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனேன்னார். இதெல்லாம் என்ன சொன்னார்? என்னத்துக்குப்பா மயில் வச்சுங்கிற உன் கூட என் சேவல் வச்சுக்கிற, உன் கூட என் பாம்பு வச்சுன்னுக்கிற, உன் கூட என்னத்துக்கு வேல் வச்சுக்கிறேன்னா எல்லாம் முருகனுடையது. நீ கத்துறது சேவல், மூச்சு நீல கலர் மயில், வேல்ன்றது உயரமான மூச்சு. இது எல்லாம் முருகனுடைய அருளால் அத்தனை பொருளும் சேர்ந்தத்தான் முருகன். அத்தனையும் முருகனே நீ தான், வெளியே ஒரு முருகனே இல்லை. சரிங்க. உங்க விரதம் இப்போ ஒரு கடவுளுக்கு 48 நாள் ஒரு மண்டலம் விரதம் அதெல்லாம் ஊசிட்டேன். ஏன் இப்போ 3 நான் இன்றைக்கி இருமுடி கட்டிக்கின்னு நாளைக்கு போய் சபரிமலை ஏறுறான். இது மனுஷனுடைய மனத்தை பொறுத்துக்குது. இது நம்ம முடிவு பண்ணுறது. இதில் எந்த வேதமும் சொல்லலை. இது மனுஷன் 48 நாள் இருக்கிறான், 30 நாள் இருக்கிறான், ஒரே நாள்லேயே போகிறான். காலையில் இருமுடி கட்டின்னு சாயந்தரம் சபரிமலைக்கு போயிடுறேன். அப்போ சபரிமலை கேட்டை போட்டு தள்ளி விட்றான் வெளியே இல்லை. இதெல்லாம் மனுஷனுடைய மனம் முடிவு பண்ணிக்குது, அவன் சூழ்நிலை முடிவு பண்ணுறது. 48 நாள் போடுறதுக்கு முன்னே துட்டு கிடைக்காது, இல்லை 48 நாள் பொறுத்து தான் துட்டு கிடைக்கும். அதனால் மாலையானா போட்டுன்னு செலவு பண்ணாமல் சேர்த்து வச்சிங்கன்னா அதுவும் வந்து நான் போகலான்ட்டு 48 நாள் இருப்பான். நான் இன்றைக்கே காலையிலே துட்டு கிடச்சிருக்கான், அப்போ துட்டு கிடச்சி செலவு பண்ணி போட்டு இன்றைக்கே கிளம்பிடுவான். இது அவன் மன சம்பந்தப்பட்டதை தவிர இது கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயமே இல்லை. சொல்லுங்க, நீ ஒரு நாளில் மாலை போட்டு போனாலும் கடவுள் வான்னு சொல்ல போகிறாரு, 50 நாள் போட்டு போனாலும் வான்னு தான் சொல்ல போகிறாரு. அவர் வானான்னு எப்போ சொல்ல போகிறாரு? சொல்லுவாரா? சொல்லியிருந்தா இவன் போவானா? அதனால் இதெல்லாம் மனுஷனுடைய மனம் சம்பந்தப்பட்டது. ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு இந்த நிலைமை மாறிடும். நீங்கள் போய் வந்தோடனே இப்படி வந்துடுவீங்க. சரி, அங்கே போய் சரி, நான் நியாயமான விஷயம் தான் இது. எனக்கு கூட ரொம்ப நாளாக இந்த எண்ணம் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லிக்கிறீங்க எந்த இடத்துக்கு போனால் நான் ஒரு கோடீஸ்வரன் ஆகிடும்னு சொல்லிவிடுவேன். நானும் அந்த இடத்துக்கு போய் வந்துடுறேன். ஏன்னா ரொம்ப வறுமையில் இருக்கிறேன் நான். இல்லை, இது யாரோ சொன்னாங்க, அவங்கக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. நான் போனவங்ககிட்ட போயிருந்தேன்னா என்ன கேட்டிங்கன்னா நியாயங்குது. மக்கள் மத்தியில், அந்த மக்கள் மத்தியில் நீங்கள் இருந்துக்கிறீங்க, நீங்கள் அவங்கள கேட்கணும். எந்த கோயிலுக்கு போனாங்க நான் வசதி ஆகிடும்னு கேட்டுருந்தா அவன் பதில் சொல்லிட்டுருப்பான். சபரிமலைக்கு போயிடுங்க, திருப்பதிக்கு போயிடுங்க, திருச்செந்தூர் போயிடுங்க, பழனிக்கு போயிடுங்கன்ட்டு. நான் எங்கேயுமே போவாதேன். என்ன கேட்டால் எனக்கு தெரியும். போயிருந்தால் நான் ஏன் இங்கே உங்களாட்ட கத்தின்னுக்கிறேன்? ஏசி பங்களாலையில் பார்த்துன்னுப்பேன். அதனால் எங்கே எந்த கேள்வியை கேட்குறாங்களோ அந்த கேள்விக்கு அங்கேயே தான் பதில் கேட்கணுமே தவிர அடுத்தவங்கக்கிட்ட கேட்கக்கூடாது. விடை கிடைக்காது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கேட்கலாம், நான் விடை சொல்லுவேன். ஆனால் ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் விடை சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. சொல்லுங்க, யார் எத்தனை தெளிவாட்டதை நான் சொல்லவே இல்லையே. எப்போ சொன்னேன்? எங்கே சொல்லிக்கிறேன்? காட்டு பார்க்கலாம். காட்டுப்பா. ஏன்னா நான் தப்பாக்குப்பா கூட சொல்லிக்கலாம், ஒரு திருத்திக்கிறேன். காட்டு, சொல்ல. எங்கே தப்பாக சொன்ன காட்டு. ஏதாவது ஒன்று சொல்லணும்னுலாம் சொல்லக்கூடாது. எதையுமே சரியாக கேட்டுட்டு சொல்லு. சித்தாந்தம்ன்றது வேதாந்தம்ன்றதும் இன்னான்றதுக்கு தான் சொன்னவர் பதில். சித்தாந்தம்னா அறிவு, வேதாந்தம்னா புக்கு. அறிவில் தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம், புக்கை படித்து தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம். இதை தான் சொன்ன தவிர சித்தாந்தம் தப்புன்னு நான் எப்பவுமே சொல்ல. தப்பாக அந்த நாயத்தின் அடிக்க வச்சுக்கிறேன். ஏதோ ஒன்று கவனம் வரதெல்லாம் கேட்குறல. பின்ன எப்படி கேட்ட தப்புன்னு சொல்லிக்கிறேன்ட்ட? எங்கே சொல்லிக்கிறேன்? காட்டு பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி வேணா, எப்போவாவது சொல்லிக்கிறேன்னா காட்டு பார்க்கலாம். சரியா? நீ வீடியோவை பார்க்கல, அதை முழுசாக பார்த்துட்டு வா. இதில் வேறு சித்த வைத்தியர்ன்ற அன்பா. ஆமாம் 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 ஆமாம். நீ மனுஷன் தானே. இப்போ நீ என்ன பண்ண? ஒரு நல்லதையும் கேட்குற, ஒரு கெட்டதையும் பொய்யும் புழிட்ட இல்லை? இது ரெண்டையும் நீ சொன்ன. நான் எங்கேயாவது கடவுள்னு சொல்லிக்கிறேன்னா நீ தான் கடவுள்னு சொல்லிக்கிறேன். இப்போ நீயே 2 வேலையும் செய்த. இதுதான் நீங்கள் உலகம் செய்துன்னுக்குது. நீங்கள் தான் கடவுள். கடவுள்னு ஒன்று தனியாக வந்தால் ஏக்க நடத்தலைங்க. கம்பெனியாக வச்சுங்கிறது கடவுள். நம்ம தான் கடவுள். நமக்குள்ளே தான் கடவுள் இருக்கிறோம். நம்ம எந்த செயல்படுமோ நல்ல செயலும் கெட்ட செயலும் நம்மளே தான் செய்துங்கிறோம். அப்போ நம்ம தான் கடவுள். நம்ம இல்லைன்னா கடவுள்னு ஒன்று யார் சொல்லுவான்? நாய் போய் கடவுள்னு சொல்லுமா? புலி போய் கடவுள்னு சொல்லுமா? புலி போய் ஒரு கோயில் கட்டிக்குமா? மனுஷனுக்குள்ளே தான் கடவுள் இருக்கிறான். நான் எல்லா கிளாஸும் சொல்லி கடவுள்னு ஒன்று இல்லை, உங்களுக்குள்ளே தான் இருக்கிறான், தேடி பாருங்க ஒன்று.
அதனால் உன்னை நீ தேடு, உனக்கு கடவுள் தெரியும். கேள்வி கேட்கறத குறைச்சிக்கினீங்கன்னா நீங்கள் உங்களை ஆராயுங்க. கேள்வி கேட்க ஆரம்பிச்சுன்னா உங்களை மறந்துடுவீங்க, உலக விஷயத்தை கேட்பீங்க. எது வேணும் முடிவு பண்ணிக்கங்க நீங்கள். ஏம்பா சொல்லுங்கப்பா. ஐயா வணக்கம் ஐயா. கடவுள் வந்து நமக்குள்ளதான் இருக்குதுன்னு சொல்றீங்க. அப்போ இந்த கோயிலில் இருக்கிற தெய்வங்கள்லாம் அஞ்ஞானிக்கு சரிங்க. நெட்லியா சொல்லிக்கிறேன்னப்பா. சரிங்க. நான் ஆன்மீகத்தை பேசினுக்கிறேன், நானே கோயில் கட்டி வச்சுக்கிறேன். இது எதுக்கு? நான் என்றைக்குமே அது சாமின்னு நான் கும்பிட்டதில்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டாங்க போன வாரம். அந்த வீடியோவில் கூட சொல்லி, இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் படத்தை வச்சு கும்பிட்றாங்க. படத்தில் கடவுள் இருக்கிறாருன்னு அவங்க நினைப்பு, என் நினைப்பு எனக்குள்ள இருக்கிறாருன்னு, அதனால் அதை கும்பிட்றது இல்லைன்னு சொன்னேன். அவங்க கும்பிட்றதை நான் தப்புன்னு சொல்ல எனக்கு உரிமை கிடையாது இல்லையா? அதனால் யார் எதை விரும்புகிறானோ அதை செய்யணுமே தவிர நீ அதை போகக்கூடாது இது வான்னு சொன்னால் அது அராஜகம் ஆகிடும். அதனால் நான் யாரையும் சொல்கிறது, இந்த கோவில் கட்டிக்கிறது இந்த ஊருக்கோசம். இங்கே வந்து சாமி கும்பிடுவான். இப்போ நீங்கள் எல்லாம் வெள்ளை வேஸ்ட்டு கட்டி நாங்கள் நின்றுப்பீங்க. இங்கே கும்பிட்டவன் யோசிப்பான், இது என்ன பண்ணுறாங்க, இங்கே என்ன பண்ணுறோம் நம்ம யோசிப்பான். அப்போ ஒரு படி தாண்டி அதுக்கு வருவான். அதுக்காக இது ரெண்டையும் ஒரே இடத்துல வச்சேன். உலகத்தில் எங்கேயுமே ஆசிரமத்தில் கோயில் இருக்கிற கோயிலில் ஆசிரமம் இருக்காது இங்கேயே தவிர. ரெண்டை நான் உணர்ந்ததால் கட்டி வச்சுக்கிறேன். சொல்லு. நம்ம வந்து நைட்ல தூங்குறப்ப கனவு வருது இல்லையா, அது அந்த கனவுகளுக்கு வந்து பலன் இருக்குன்னு எழுதி வச்சிருக்காங்க. அது உண்மையா பொய்யா? நீ கண்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். எனக்கு எப்படி தெரியும் நீ கண்ட கனவு உண்மையாச்சா பொய்யாச்சான்னு எனக்கு தெரியாது. நீ கண்டு பார்த்துட்டு நான் கண்ட கனவு உண்மையாகி போச்சுங்க, நான் கண்ட கனவு பொய்யாகி போச்சுங்கன்னு சொல்லிட்டு, நான் கண்ட கனவு பொய்யாதான். அப்போ கனவுன்றதே பொய் தான். கனவுன்றதே ஒரு கற்பனை தான். தூங்குற தூக்கத்தில் நீ எங்கே இருந்த? தூக்கத்துல என்னவா இருந்த? என்னவாப்பா இருந்த தூக்கத்தில்? சொல்லு. இது மாதிரி நிறைய குழப்பவாதிங்க இருக்கிறாங்க. தூக்கத்தில் புலன்கள் இல்லை. புலன்கள் இல்லாதால உன்னுடைய செயல்கள் இல்லை, மனம் மட்டும் இருக்குது. தூக்கத்தில் புலன்களும் செயல்களும் மனமும் போயிடும் வெளியே. மனமும் வெளியே போச்சுன்னா இவங்க காலையில் மோளம் அடிப்பாங்க போனோம் அன்னிட்டு. அந்த மனம் இருக்கிறதால மனுஷன் எழுப்பிடுறாங்க. அப்போது மனத்தோடு இருக்கிற உலக செயல்கள் இல்லை. செயல்கள் இல்லாதால நீ கண்ணில் பார்த்தது, காதில் கேட்டது, மூக்கில் மோர்ந்தது கனவா கற்பனையில் வந்து நிற்குது. அது நிஜம் கிடையாது. சொல்லுங்கப்பா. அன்பு, பாசம், மோகம், இது மூணு வேற்றுமை என்னன்னா, இந்த அன்புன்னு சொல்றிய அது வந்து எல்லார் மேலேயும் காட்டக்கூடியது. பாசம்ன்றது உங்கள் அப்பா அம்மா, உங்கள் தங்கச்சி, உங்கள் அண்ணன், உங்கள் பொண்டாட்டி, அது மேலே காட்டுறது பாசம். அப்புறம் என்ன கேட்ட? மோகம், எதை பார்த்தாலும் ஆசைப்படுறது. ஒரு ஊராமட்டு பொண்டாட்டி பொண்ணு ஆசைப்படுறது, எந்த பொருளை தங்கத்தை பார்த்து ஆசைப்படுறது, மண்ணை பூமியை பார்த்து ஆசைப்படுறது, ஊட்ட பார்த்து, இது மோகம், ஈர்ப்பு. அதனால் இந்த அன்பு உலகத்து மேலே செலுத்தும் போது உலக நன்மைக்கு பயன்படும். ஆனால் இந்த அன்பு கடவுள் மேலே செலுத்தும் போது உனக்கு பயன்படும். அப்போ இந்த அன்பை உலகத்து மேலே செலுத்துகிற அன்பை கடவுள் மேலே செலுத்த பயணம் பண்ணினா உனக்கு அது பயன் தரும். இதுதான் அன்பு. அன்புன்றது எல்லாருக்கிட்டும் ஒரே மாதிரி நினைவு, ஒரே மாதிரி செயல், ஒரே மாதிரி வச்சு நடக்கிறது அன்பு. எல்லாரையும் ஒரே மாதிரி கண்ணோட்டத்தோடு பார்க்கறது அன்பு. பாசம்ன்றது அது உரிமையோடு என் தாய், எம்மா, என் அப்பா, என் பொண்டாட்டின்னு பார்க்கறது பாசம். மோகம், எதை கண்டாலும் அது மேலெல்லாம் ஆசைப்படுறது, அதுக்கு பேர் மோகம். அன்பு கடவுள் மேலே செலுத்தணும். உலகத்து மேலே அன்பு செலுத்தினா உலக நன்மை பெறும். கடவுள் மேலே அந்த அன்பை செலுத்தினா நீ நன்மை பெறுவே. அது எது வேணுமோ நீ முடிவு பண்ணிக்கோ. சொல்லுப்பா. எங்கே போயிட்டார் அவர்? இவங்க ஒருத்தர் உட்காந்தார் மீசுக்காரு. ஆத்மா வணக்கம்பா. சொல்லுப்பா. சித்தம், புத்தி, மனம், அகங்காரம், அந்த காரணத்தை பத்தி ஏற்கனவே யூடியூப்ல சொல்லி. ஆமாம், போன மாதம் இவருக்கு தான் கேட்டார். இங்கே இருந்தார், காணோம். அவர் எங்கே ஓடிட்டார் தெரியல.
சொல்லுங்க. புத்திங்கிறது செயல்படுறது எல்லாருக்குமே தெரியும். மனம் புத்தி இருங்க புத்தின்றது செயல்படுறதே கிடையாது. இல்ல அது மனசோட எல்லா நாளும் மனசோட இருக்கிறது. ஆனால் புத்தி செயல்படுறது இல்லை. புத்தி ஆலோசகர். புரியுதா? ஆமாம், இது செய்யலாம் இது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது புத்தி. செய்து முடிக்கிறது அகங்காரம். அறிவுன்னு அர்த்தம். சித்தத்தில் இருக்கிறது 2 இன்பங்குது உலகத்தில், சிற்றின்பம் பேரின்பம். மனசோடு இருக்கிற அறிவு வந்து சிற்றின்பத்தையே நாடும். கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு வீடு கட்டிக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம், பல பேருக்கு நன்மை செய்யலாம், நல்ல பேர் கிடைக்கும், அந்த அரசியல் இருக்கலாம், பதவி பெற்றுக்கலாம், இப்படின்னு தேடுறதெல்லாம் சிற்றின்பம். இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகலை, நீங்கள் பிறந்து 5 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. 5 வயசில் போய் ஸ்கூலில் சேர்த்த உடனே ஒரு இன்பம் உங்களுக்கு. நானும் போய் ஸ்கூலில் சேர்ந்துட்டேன் அப்படின்னு. ஸ்கூலில் எல்லோரும் உங்களை மாதிரியே சேர்ந்து படிக்கும்போது அந்த இன்பம் அங்கே போயிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணுறீங்க? ஐஏ ஸ்கூலுக்கு போகணும். ஐஏ ஸ்கூலில் போயிடும். ஐஏ ஸ்கூலுக்கு வந்துட்டேன், எலிமெண்ட்ரி ஸ்கூலில் நான் அறிவாளி அப்படின்னு ஒரு இன்பம். சரி, ஐஏ ஸ்கூல் முடிஞ்சது, இது என்னடா எல்லோரும் நான் படிக்கிறான், காலேஜுக்கு போயிடணும், அது ஒரு இன்பம். இந்த இன்பமெல்லாம் அந்தந்த காலகட்டத்தோடு போய்கினே இருக்கும். அடுத்த இன்பம் தேடுறீங்க, தொழில் தேடணும், ஒரு வேலை கிடச்சிச்சு, ஒரு இன்பம். சரி, வேலையும் படித்தாச்சு, வேலையும் கிடச்சாச்சு, அடுத்தது என்ன செய்யணும்? நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். தாலி கட்டின உடனே ஒரு பெண்ணு கழுத்தில் ஒரு இன்பம். அந்த பெண்ணோட தாம்பத்தியம் உறவு கொள்ளும்போது அது ஒரு இன்பம். அந்த பெண்ணோட தாம்பத்திய உறவு கொண்டு ஒரு குழந்தை பிறந்த உடனே இந்த மனைவியும் மறந்து அந்த இன்பத்தையும் மறந்து இந்த குழந்தை மேலே வர இன்பம். இந்த குழந்தையை படிக்க வச்சு அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணும்போது இன்பம். ஆனால் இதில் எந்த இன்பமும் நிலையான இன்பமே இல்லை. இத்தனை இன்பத்தை பற்றி பேசணும், ஒன்றும் நிலையான இன்பமே இல்லை. ஒரு முதுமை வந்தவுடனே படுத்துக்கின்னு போயிடுறோம். முதுமை வந்தவுடனே எந்த இன்பமும் இவ்வளோ கண்ட இன்பத்தை அந்த முதுமையில் காண முடியாது. இதுக்கு பேரெல்லாம் ஒரு சிற்றின்பம்னு பேர். ஏன்னா இது வரும் போகும். ஆனால் பேரின்பம்ன்றது வராதது, வந்தால் உங்களை விட்டு போகாதது, அதுதான் பேரின்பம். அப்போ மனத்தோடு இருக்கிறது சிற்றறிவு. எப்போ ஒன்றா எதை ஒன்றா நினச்சி ஆனந்தப்பட்டுடும், சந்தோஷப்பட்டுடும், இன்பம் அடைஞ்சிடும். ஆனால் அறிவோடு ஆன்மாவோடு இருக்கிற பேரறிவு வந்து எல்லாத்தையும் கண்டு சந்தோஷப்படல, எல்லாத்தையும் கண்டு இன்பம் அடையிறதில்ல. இறைவனை கண்டு மட்டும், தன்னை கண்டு மட்டும் இன்பம் அடைகிறது, அது பேரின்பம், அழியா இன்பம். அது சொல்லுங்க, முடிஞ்சிச்சா? சொல்லுங்கப்பா. ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. ஐயா வணக்கம். நாம் செய்கிற நன்மை அனைத்தும் நம்முடைய பசங்களுக்கு போய் சேர்ந்துவிடும் சொல்லுகிறீங்க. அப்போ நம்ம போன பிறகு செய்த பாவத்தை நம்ம எவ்வாறு நிவர்த்தி பண்ணணும்? நாம் செய்யும் நன்மை அனைத்தும் நம்ம வருங்கால பசங்களுக்கு போய் சேர்ந்துவிடும். சரி, போன பிறகு பாவத்தை நம்ம எவ்வாறு கழிப்பது? தெய்வீகத்தில் போய் அழிக்கணும். தெய்வீகத்தில் போய் பயணம் பண்ணிங்கன்னா அது அழிஞ்சிடும் அந்த பாவம். ஏன்னா போன பிறவினுடைய பாவம் உங்கள் பாவம் மட்டும் இல்லை, உங்கள் அம்மா செய்த பாவங்குது, உங்கள் அப்பா செய்த பாவங்குது, நீங்கள் செய்த பாவமுங்குது. இந்த 3 பாவத்தையும் தான் செய்து சுமந்துங்கிறோம். இப்போ கோவிலில் போனால் தேங்காய் உடைக்கிறோம். ஏன் ஒரு பூசணிக்காய் எடுத்து போய் உடைச்சாருன்னா, ஒரு சொரக்காய் எடுத்து போய் உடைச்சாருன்னா, தேங்காய் ஏன் உடைக்கிறோன்னா, தேங்காய்க்கு மட்டும்தான் 3 கண் உண்டு. தேங்காய்க்கு மட்டும்தான் 3 விதமான நிலைகள் உண்டு. மேல் ஓடு மட்டை இருக்கும், அது கீழே ஒரு ஓடு இருக்கும், அது கீழே ஒரு காய் இருக்கும். இது 3 விதமான பாவங்கள். இது 3ஐயும் நீக்கினீங்கன்னா அமுதம் கிடைக்கும், அது உள்ள இருக்கிற தண்ணி கிடைக்கும். அதுதான் தெய்வீகம், அதான் முக்தி, மோட்சம். அப்போ இந்த 3 விதமான பாவத்தை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். 3 விதமான ஓட்டை அது மட்டும் அந்த ஒரு காயில் தான் இருக்கும், வேறு காயில் இருக்காது. அது முக்கண்ணுன்னு பேர். 3 கண்ணு நமக்கு இருக்குது, அதை திறந்து பார்த்துக்கணும். 2 கண்ணு புறத்திலேயே உலகத்திலே சுழலை விட்டு உலக விஷயத்தையே பேசின்னு இருந்தோம்னா இன்னொரு கண் இருக்கிறதே தெரியாது நமக்கு. இன்னொரு கண்ணை திறக்க வைக்கணும். திறக்க வைக்கணும்னா அதுக்கு வழி தெரியணும். வழி தெரிஞ்சால் தான் அது திறக்கும். அது திறக்கும் போது இந்த புறக்கண் இருக்காது, மூடிக்கும். 9 பஞ்சபூதமும் மூடிக்கும், ஒன்றுமே இருக்காது. அந்த ஒரு கண் திறந்துருக்கும் போது அந்த கண்ணு மூடும் போது இந்த 9 திறந்துக்கும், அது மூடிக்கும். அந்த ஒரு கண்ணை திறந்தீங்கன்னா உன் பாவங்கள் அழியும், இல்லைன்னா அழியாது. சொல்லு. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை, பொண்டாட்டிக்கிட்ட புணர்வு பண்ணிக்கிறீங்கள, ஒரு இன்பம் இருக்குதுல்ல, அது கொஞ்சம் காட்டுங்க. இப்படி
முடியல. அதே மாதிரி தான் பேர் இன்பத்தை நீ அடைஞ்சி அனுபவிக்கணுமே தவிர அது காட்டுற பொருள் இல்லை, கடை பொருள் இல்லை அது. எப்படின்னு தெரியாது. ஆமாம், நீங்கள் அனுபவிச்சா தான் தெரியும். அது மறுபடியும் மனித பிறகு எடுக்க முடியுமா? அடைஞ்சிருக்கா? இந்த ஒரு பிறவியில் நீ உன் உடலை மறந்து உயிரை நினச்சின்னா உனக்கு 10 வாட்டி போந்தீங்கன்னா மனித பிறவி. உடலை நினச்சிக்கினா இந்த உயிரை மறந்தீங்கன்னா எந்த பிறவி உன் கண் எதிர உலாவரத்தில் எதில் ஒன்றாலும் நீ இருப்ப. அதுக்கு முயற்சிகள் வேணும். நீரால் உலகம் அழியும் என்று சொல்லியிருக்கீங்க. அது அழிஞ்சு போட்டுங்க. நமக்கு ஏங்க நம்ம அழியாதுக்கு பாருங்க. ஏகன் என்ற பரம்பொருளால் அதை தடுக்க முடியுமா? ஏகன் என்ற பரம்பொருளால் அதை தடுக்க முடியுமா? நீரால் உலகம் அழியும். அழியிறத ஏகன் தாங்க அழிக்கிறான். ஆணவம் மனுஷன் அழுமீறி கிடம்போது ஏகன் ஒரு அதுக்கு தான் சொன்னான், அரசன் நன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளணும். தெய்வம் மனுஷனை படிச்சது, அதனால அதை விட்டு பார்க்குது. எவ்வளோ தூரம் போகிற பார்க்கணும். அழுமீறி போகும்போது அதுவே அழிச்சிடும். கேட்கும்போது சொல்கிறான், அது ஒன்றே இல்லைப்பா, பெரிய விஷயம். ஆதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பெண்ணுனுடைய நடை உடை பாவனை, அவ நடக்கிற நடத்தை, அவ கட்டுற ஆடை, அவ காட்டுற செய்கை, இது உலகம் அவர்களுக்குள்ள அடிமை. இந்த பூமிக்கு என்ன பேர்? தாய். அப்போது எல்லா உயிரினங்களும் உலகத்தில் உருவான அத்தனை உயிரினங்களும் இந்த தாய்க்குள்ளே மடிஞ்சாகணும். தாய்க்குள்ளே உருவான ஜந்துக்களும் இந்த தாய்க்குள்ளே மடிஞ்சாகணும். எந்த தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து எந்த கணவன் மனைவி செயலால் நீ உலகத்துக்கு வந்தியோ அதே தாயின்ற பெண்ணுக்கிட்ட தான் உன்னையும் நீ இழக்கிற. எங்கே உருவானியோ அங்கேயே தான் நீ அழியிற. இதுதான் உலகம். இதுக்கு மேலே ஒரு விளக்கம் அதுக்கு சொல்லக்கூடாது. புரிஞ்சிக்கினா சரி, புரிஞ்சலைன்னா விட்டுடுங்க. வராது போல எல்லாம் தெரிஞ்சுன்னுக்குறாங்கப்பா. அவங்க இந்த ஆம்பளைங்களுக்கு தான்ப்பா எதுவும் தெரிய மாட்டேங்குது. எத்தையோ கண்டதை கேட்டுங்கிறாங்க. அந்த பொம்பளைங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதால் யாரும் எதுவுமே கேட்கறது இல்லைப்பா. நிசப்தமாக இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா. நம்மளை விட்டுறாங்க, பொலி போடாத. சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. உயிர்ன்றது காற்று, ஆன்மான்றது ஒளி. ஆன்மா இல்லைன்னா உயிர் இருக்காது. ஆன்மா இருக்கிறதால தான் உயிர் இருக்குது. ஆன்மாவினுடைய இயக்கத்தில் தான் உயிர். ஆன்மா இல்லைன்னா உயிர் இருக்காது. சொல்லுப்பா, சொல்லுங்கப்பா. டக்கு 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 டக்குன்னு சொல்லணும். காட்டு இட்டுன்னு வரத்தானே இப்படியா? நான் வேணா வண்டிக்கு தூட்டார் அடுத்த வாட்டி இட்டுன்னு வந்து அடுத்த பௌர்ணமி யாவனா இருக்கட்டும்பா. அடுத்த மாதம் எவ்வளோ காசுன்னு சொல்லுப்பா. இப்போ போகும்போது வாங்கிட்டு போய்ட்டுப்பா. அடுத்த மாதம் அவனை இட்டுன்னு வைப்பாங்க. ஆடா சும்மா இரு சாமி, சும்மா இரு. நீ இருந்து பாரு. நான் 4 நாளைக்கு சோறில் அது இருந்து பாரு. நீ என்னத்துக்கு இன்னொருத்தனை போய் தேடி கிடக்குற? உன்னை தேடுன்னு சொல்லிங்கிறேன். உலகத்தெல்லாம் தேடி கிடக்குங்க. உங்களை தேடுங்க முதல்ல. சோறு இல்லாத, தண்ணி இல்லாத, தூக்கம் இல்லாத இருக்கலாம். வள்ளலார் இருந்தார். எப்படி இருந்தார் தெரியுமா? உலகத்தை மறந்தார் இருந்தார். நீ உலகத்தை பொண்டாட்டி புள்ள விட்டு குழந்தைக்கு ஜுரம் வந்து தூக்கின்னு ஓடுற. நீ போய் தண்ணி இல்லை சோறில் இருப்பியா? செத்து போடுவ. தெரிஞ்சுக்கோ. பாசம் மனசில் இருக்கிற வரைக்கும் ஆசை இருந்துக்கின்னு, ஆசை இருக்கிற வரைக்கும் பசி இருந்துக்கினே இருக்கும் மனுஷனுக்கு. தெரிஞ்சுக்கோ. சொல்லுங்க. டக்கு 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 டக்குன்னு சொல்லணும்பா. திருமூலர் என்ன சொல்கிறாருன்னு, இந்த மோதிரம் கைட்டின்னு ஊந்து போச்சுன்னா விட்டுட்டு போவியா? தேடுவேன். ராத்திரிக்கெல்லாம் அங்கே தேடுவேன். அவ்வளோ ஆசையை வச்சுன்னு கடவுளை எங்கே தேடுறது? மனித இயல்பு. கடவுள் இயல்புக்கு போக முடியாது. இதெல்லாம் வச்சுக்கின்னு போக முடியாது. எனக்கு 45 வருஷம் ஆச்சு. என் குரு எனக்கு அண்ணா கௌரவத்தை இன்னும் அண்ணா கௌரவ கட்டலை. நான் எந்த கயிறையும் உடம்புல கட்டுறதில்லை, எந்த பொருளையும் நான் போட்டுக்கிறதில்லை. ஏன்? எனக்கு இந்த பொருள்களை விட கடவுள் உயர்ந்தவனா தெரியுறான். அதனால் இந்த பொருளெல்லாம் அனாவசியண்டான்னு தெரியுது. உங்களுக்கு கடவுளை விட இந்த பொருள்லாம் ஏன்னா ஆபத்துக்கு உதவும், மார்கழிகளில் போய் வச்சா உதவும், நம்ம போட்டிருந்தா மரியாதை இருக்கும் போகிற இடத்துல இதுக்கு போட்டுன்னுக்குறோம். இதெல்லாம் தேடுறவனு கடவுள் தெரியாது. என்ன சொன்னீங்க முதல்வாவது? என்ன சொன்னாரு? என்ன புரியலையா? குத்து விளக்கு எத்தனை விளக்கு போட்டு ஏத்துற? இது உனக்கு எத்தனை இருக்குது? அது ஒரு முகமாகுது. முகத்தில் எத்தனைப்பா இருக்குது? கண்ணு மூக்கு வாய் இருக்குது. ஒரு முகம் என்ன கண்ணெல்லாம் இல்லாத இருக்கிற நிற்கிற. இதுதான் விளக்கு. அதான் குத்து விளக்கு. 5 விளக்கு திரி போட்டு கொளுத்துறமே, அதான் மணி விளக்கு.
அது உனக்குள்ளே எரிஞ்சுங்குது. ஆனால் உனக்கு பார்க்கறதுக்கு வயசு இல்லாத போயிடுச்சு. பாவம், என்ன பண்ணுறது, கஷ்டம்தான். இனிமேல்லாம் பார்க்க முடியாது. அதனால் இப்படியே ஏதோ கேட்டுன்னு தெரிஞ்சுன்னு போகலாம். இதை தான் சொன்ன ஊன் உடல் ஒரு பெருங்கோயில், உள்ளம் ஒரு ஆலயம், கள்ள புனல் நீக்கி கருத்தோடு இருப்போருக்கு தெல்ல தெளிவான பழஞ்சோதி தோன்றுப்பேன். அதை தான் சொல்லி கடவுளை போய் ஊராக தேடாதடா. குருவை எத்தனை குருக்குறாங்க உலகத்துலேருந்து தேடாத. ஒரே குருக்கிட்ட போ, ஒரே மாதிரி போ, அப்போ தான் உண்மை விளங்கும். அங்கே உபதேசம் வாங்கிட்டு இங்கே வந்து கேட்டினா உண்மையே விளங்காது. ஏன்னா அவரும் சொல்லிப்பார், நான் அவன் சொல்லுவேன். அப்படி தான் ஆகும். இப்போ அவர் சொன்னார் வள்ளலார், ஒன்றும் செய்யாது, இது மட்டும் செய்கின்றார். நான் என்ன சொல்கிறேன், உனக்குள்ளே கடவுளை தேடுன்றேன். இப்போ அவர் சொந்தம் நான் சொந்தம் வேறுபட்டு போச்சு. அவர் பெரிய மகாநாணி. அப்போ அவரு கேட்டது அவர் சொன்னார், எனக்கு கேட்டது நான் சொல்கிறேன். இப்போ நான் ரெண்டுக்கும் நடுவில் எதை செய்யுது? அவர்னா இப்படி சொல்லிக்கிறேன், இவருனா இப்படி குழப்பம் தான் வரும். அதனால் ஒரு குருக்கிட்ட போக கிடையாது. போயிட்டீங்கன்னா அங்கேயே கடைசி வரைக்கும் இந்த நேரம் உண்மை விளங்க. அதனால தான் சொன்னான், ஒன்றை பிடித்தோர்க்கே உண்மை வசப்படுமே. அங்காடி நாய் மாதிரி அலையாது, கட்டாத நாய் எல்லாம் காவலுக்கு ஒப்பாதேன்ட்டான். மனசை முதல்ல கட்ட தெரிஞ்சுக்கும். அப்போ தான் உன் உயிருக்கு ஆபத்து இல்லாத இருக்கும். என்ன அங்காடி நாய் மாதிரி கட்டுத்தரு நாய்க்குத ஒரு ஊட்டாண்டை நிற்காது, எல்லா கடையாண்டும் போவோம். ஏன்னா டீ கடை நின்று புரண்டோம், ரெண்டு புறப்பட்டோம், அது துன்பட்டு இன்னொருத்த வந்தால் புரண்டோம். அது மாதிரி ஆகிடாதுடா. ஊட்டு நாய் மாதிரி ஆசைப்பட்டியே படு, உன் மனசை அப்படி கட்டி வையின்னு சொன்னேன். டீக்கு நேரம் தெரியல போல. வேணாம் வேணாம், ஒரு தவறும் இல்லை. தவறே கிடையாது. எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது தான். தவறே கிடையாதுப்பா. இதெல்லாம் நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். இதெல்லாம் பிறவியாக தொடர்ந்து வந்து உலக விஷயத்தையே ஆராய்ஞ்சு ஆசைப்பட்டுட்டது. அது ஒரு உபதேசம் வாங்கிட்டேங்க. ஏங்க எனக்கு மனசு நிற்கலைன்னா, இது மனசை எடுத்து போட்டுற விஷயம் இல்லை, அடக்கிற விஷயம். அடக்கிறன்னா 24 மணி நேரம் நீ பாடத்தை பண்ணணும். பண்ண முடியுமா உனக்கு? பண்ணினா தானாக அடங்கிடும். ஒரு வருஷத்தில் அடங்கிடும். அப்படி பண்ண முடியல, என்னால் முடியலைங்க, குடும்பங்குதுங்க, குழந்தைக்குதுங்க, இதெல்லாம் காப்பாற்றணும், நான் தொழிலுக்கு போனோம், என்னால் அரை மணி நேரம் தான் செய்கிறேன்னா 3 வருஷம் செய்யணும். இது எது உனக்கு சம்மதம் முடிவு பண்ணிக்க. நல்லது நீ வெளி உலகத்தை பார்க்கறத யோசிக்கிறத நிறுத்தினா நல்லது நினைக்க வந்துடும். அதை பார்க்கறத விட்டுட்டு வெளி விஷயத்தை அந்த வீட்டுக்காரன் ஏன் சண்டை போட்டுங்கிறான், அந்த வீட்டுக்காரன் ஏன் அந்த இடத்த மறைக்கணும் அப்படின்னு நீ யோசிக்க ஆரம்பிச்சா கெட்ட எண்ணம் தான் வந்துருக்கும். கெட்டதான் யோசிப்பேன். அதை எவனா எப்படின்னா போகிறேன், நமக்கு நம்ம யாருன்னு தேட ஆரம்பிச்சு தான் நல்ல எண்ணம் வந்துடும், நல்ல செயலுக்கு போயிடுவேன். அதுதான் அடிப்படை. நம்ம நினைப்பு தான் அடிப்படை. அதுதான் சொல்கிறேன். அவ்வளோ சீக்கிரம் அடங்கி போகுது. அதனால தான் சொன்னேன், மனசை கட்டுங்க, கட்டாத நாயெல்லாம் காவலுக்கு ஒப்பாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் மனசை கட்டி வச்சிங்கன்னா வெளி எண்ணங்கள் வராது. மூச்சு அடங்கினா வெளி எண்ணங்கள் வராது. மூச்சு அடங்கலைன்னா வெளி எண்ணங்கள்லாம் வலிச்சுன்னு வரணும். போன கிளாஸ்லேயும் சொல்லிக்கிறேன், இவ்வளோ பேர் நல்லவங்க இருக்கிறீங்க, நான் ரொம்ப மோசமானவன். இவ்வளோ பேர் நல்லவங்களுடைய மூச்சு எனக்குள்ளே போகும்போது நானும் நல்லவனாக மாறிடுவேன். 4 பேர் என் கூட சேர்றவனும் நல்லவனாக ஆகிடுவான். ஆனால் என்னுடைய மூச்சு இன்னொருத்தனுக்கு போச்சுன்னு சொன்னால், ஒண்டியாக இருந்து போச்சுன்னா கெட்ட மூச்சு அதில் கலந்துன்னா அவன் கெட்டவன், நல்லவனாக இருந்தவங்க கூட கெட்டவன் ஆகிடுவான் அப்படின்னு போல கிளாஸ்லேயே சொல்லியிருக்கிறேன் நான். அதனால் இந்த மூச்சு தான் எல்லாத்துக்கும் பேஸ். மூச்சு அடங்கணும். மூச்சு அடங்கினா தான் மனம் அடங்கும். மனம் அடங்கினா தான் செயல் அடங்கும், இல்லைன்னா அடங்காது. சொல்லுங்கள் சாமி. சொல்லுங்கப்பா, யாருப்பா? பிறவியாக தொடர்ந்து வந்து உலக விஷயத்தையே ஆராய்ஞ்சு ஆசைப்பட்டுட்டது. அது ஒரு உபதேசம் வாங்கிட்டேங்க. ஏங்க எனக்கு மனசு நிற்கலைன்னா, இது மனசை எடுத்து போட்டுற விஷயம் இல்லை, அடக்கிற விஷயம். அடக்கிறன்னா 24 மணி நேரம் நீ பாடத்தை பண்ணணும். பண்ண முடியுமா உனக்கு? பண்ணினா தானாக அடங்கிடும். ஒரு வருஷத்தில் அடங்கிடும். அப்படி பண்ண முடியல, என்னால் முடியலைங்க, குடும்பங்குதுங்க, குழந்தைக்குதுங்க, இதெல்லாம் காப்பாற்றணும், நான் தொழிலுக்கு போனோம், என்னால் அரை மணி நேரம் தான் செய்கிறேன்னா 3 வருஷம் செய்யணும். இது எது உனக்கு சம்மதம் முடிவு பண்ணிக்க. நல்லது நீ வெளி உலகத்தை பார்க்கறத யோசிக்கிறத நிறுத்தினா நல்லது நினைக்க வந்துடும். அதை பார்க்கறத விட்டுட்டு வெளி விஷயத்தை அந்த வீட்டுக்காரன் ஏன் சண்டை போட்டுங்கிறான், அந்த வீட்டுக்காரன் ஏன் அந்த இடத்த மறைக்கணும் அப்படின்னு நீ யோசிக்க ஆரம்பிச்சா கெட்ட எண்ணம் தான் வந்துருக்கும். கெட்டதான் யோசிப்பேன். அதை எவனா எப்படின்னா போகிறேன், நமக்கு நம்ம யாருன்னு தேட ஆரம்பிச்சு தான் நல்ல எண்ணம் வந்துடும், நல்ல செயலுக்கு போயிடுவேன். அதுதான் அடிப்படை. நம்ம நினைப்பு தான் அடிப்படை. அதுதான் சொல்கிறேன், அவ்வளோ சீக்கிரம் அடங்கி போகுது. அதனால தான் சொன்னேன், மனசை கட்டுங்க, கட்டாத நாயெல்லாம் காவலுக்கு ஒப்பாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் மனசை கட்டி வச்சிங்கன்னா வெளி எண்ணங்கள் வராது. மூச்சு அடங்கினா வெளி எண்ணங்கள் வராது. மூச்சு அடங்கலைன்னா வெளி எண்ணங்கள்லாம் வலிச்சுன்னு வரணும். போன கிளாஸ்லேயும் சொல்லிக்கிறேன், இவ்வளோ பேர் நல்லவங்க இருக்கிறீங்க, நான் ரொம்ப மோசமானவன். இவ்வளோ பேர் நல்லவங்களுடைய மூச்சு எனக்குள்ளே போகும்போது நானும் நல்லவனாக மாறிடுவேன்.
4 பேர் என் கூட சேர்றவனும் நல்லவனும் ஆகிடுவான். ஆனால் என்னுடைய மூச்சு இன்னொருத்தனுக்கு போச்சுன்னு சொன்னால் ஒண்டியாக இருந்து போச்சுன்னா கெட்ட மூச்சு அதில் கலந்துன்னா அவன் கெட்டவன் நல்லவன் அந்த கூட கெட்டவன் ஆகிடுவான் அப்படின்னு போல கிளாஸ்லேயே சொல்லியிருக்கிறேன் நான். அதனால் இந்த மூச்சு தான் எல்லாத்துக்கும் பேஸ். மூச்சு அடங்கணும். மூச்சு அடங்கினா தான் மனம் அடங்கும். மனம் அடங்கினா தான் செயல் அடங்கும். இல்லைன்னா அடங்காது. காரணமே கிடையாது. மகான்கள் சித்தர்கள் கூட முழுமையாக பேசலை. அதே மாதிரி ஆன்மீகத்தை பற்றியும் யாராலையும் முழுமையாக பேசிடவே முடியாது. அவன் இப்போ ஒரு குழந்தை பிறகுது, ஒரு ஊர் இருக்குது, ஒரு ஊரில் 4 தாய் தகப்பன் இருக்கிறான். 4 தாய் தகப்பன் வீட்லேயே 4 குழந்தைங்க இருக்குது. ஒரு தகப்பன் நல்லா படித்து அறிவாளியாக இருப்பான். ஒரு தகப்பன் மிதமான படிப்பை படித்து இருவான். ஒரு தகப்பனுக்கு படிப்பே இருக்காது. ஆனால் 3 பேருக்கும் பேர் தகப்பன் தான். ஆனால் அவனை மாதிரி நீ இல்லையேன்னு கேட்க முடியாது. அவங்ககிட்ட படித்தவங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் படிக்காதவங்ககிட்ட கேட்டால் சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் 3 பேரும் தகப்பன் தான். அது மாதிரி ஆன்மீகம்ன்றது ஓரளவுக்கு தான் விளக்க முடியுமே தவிர முழுமையாக விளக்கவே முடியாது. போன மாதம் கூட ஒரு பாய் வந்திருந்தார், பாண்டிச்சேரியிலேருந்து இந்த உபதேசம் வாங்கினார். அவர் எப்படி முஸ்லீம், அவருக்கு எவ்வளோ பற்று இருக்கணும்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதை அவர் ஃபோனில் என்ன கேட்குறாரு, ஒரு முஸ்லீமு, சாமி சிவவாய்க்கர் பாடலுக்கு இது வரைக்கும் யாருமே இப்படி ஒரு விளக்கம் கொடுக்கல, நீங்கள் இப்படி ஒரு விளக்கம் கொடுத்துக்கிறீங்க, நான் எல்லாத்தையும் நெட்டில் பார்த்தேன், உங்கள்கிட்ட வந்து என்னை உங்கள் சீடை நான் ஏற்றுக்கணும்னா. சரி வாப்பான்னு போன மாதம் வந்தார். அவர் வந்துட்டு உபதேசமும் வாங்கிட்டார். வாங்கிட்ட பிறகு ஒரு பாடலை பற்றி கேட்குறார். சித்தர்களுடைய பாடல் சில பாடல்கள் பொது விஷயமாக இருக்கும், சில பாடல்கள் அறிவுரை சொல்கிற பாடலாக இருக்கும், சில பாடல்கள் உபதேச பாடலாக இருக்கும். சரி, சித்தர் பாடல்கள் தான்ட்டு எல்லாத்தையும் பப்ளிக்கில் பேச முடியாது. அவருக்கு உபதேச பாடல் சிவவாய்க்கர் பாட்டு, அதை எடுத்து அவர் கேட்குறாரு எங்கிட்ட போன மாதம். ஏன்னா அவருக்கு தெரியல சிவவாய்க்கர் பாட்டுன்னா எல்லாமே பாடல் தான் அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ நான் சொன்னேன், எல்லா பாட்டுக்கும் இங்கே விளக்கம் சொல்லக்கூடாது. அது குரு சிஷ்யன் தனிமையில் பேசுகிற விஷயம், உபதேச விஷயம். அது பப்ளிக்கிலெல்லாம் பேச முடியாது. அந்த மாதிரி சில பாடல்களை மறைக்க வேண்டியது வரும். மறைக்கிறான்றதுனால அவனுக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சிக்கக்கூடாது. சில பாடல்கள் தான் சொல்ல முடியும். அதே நேரத்தில் மறைக்கிறதா இருந்தாலும் சொல்கிறதா இருந்தாலும் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் சொல்ல முடியும். நமக்கு தெரியாத அளவுக்கு கேட்கும்போது நம்மளால் சொல்ல முடியாது. அது தெரிஞ்ச இடத்துல போய் தான் கேட்கணும். இதை தான் நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் சொல்ல முடியும். எனக்கு தெரியாத அளவுக்கு நான் எங்கே போய் சொல்கிறது? நீங்களாவது எல்லாரும் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை விட எல்லாரை விட நான் ஒரு கை நாட்டு படிப்பறிவே இல்லாதவன். என்ன படிக்காதில்ல, நீ அங்கே உட்காந்துங்கிற, இங்கே உட்காந்து பாரு படிக்காத, அப்போ என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சுப்பேன். இங்கே உட்காந்துக்குன்னு நான் படிக்கலன்னு உட்காந்து பாரு, என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சுப்பேன். ஏன்னா படிக்கலைனால ஏதோ அறிவு கேட்டின வரைக்கும் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். இதுக்கு மேலே வேணும்னா என்னால் தெரியாது. அதனால் நல்ல விஷயத்தை கேளுங்க. தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்கள் எதை தெரிஞ்சுக்கணுமோ தெரியுங்க. உலக விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்க நீங்கள் ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. உலகம் இருக்கும், நீங்கள் இருக்க மாட்டீங்க. அதனால் முதல்ல உங்களை உணர கற்றுக்குங்க. மற்றதெல்லாம் அப்புறமா தானே தெரிய வரும். என்கிட்ட ஒரு சீடர் வந்தார். அவர் கம்யூனிஸ்ட். அவர் கடவுள் இருக்குதுன்னா இல்லைன்னு வாதம் பண்ணுவார், இல்லைன்னா இருக்குதுன்னு வாதம் பண்ணுவார். அப்படிப்பட்டவர். அவர்கிட்ட நிறைய படிச்சிருக்கிறாரு. இந்த படித்ததால் தலைக்கருவம் ஜாஸ்தி.